அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரின் அன்போடு வரவேற்கிறேன். அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா திரையரங்கு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன, அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் வரிசையில் அடுத்ததாக வந்துவிட்டது அம்மா உப்பு. ஒரு மலிவு விலைக்கான உப்பு தயாரிப்பை இன்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை இன்று தன்னுடைய கையால் துவக்கி வைத்திருக்கிறார். மலிவு விலை உப்பு. ஏற்கனவே உப்பு ஒப்பீட்டளவில் மற்ற விஷயங்களோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு விலை குறைவான பொருள் தான். அதுல இன்னும் சந்தை பொருட்களை விட குறைவான விலைக்கு இந்த உப்பு, இன்னும் தரமான உப்பு, அயோடைஸ்டு, சோடியம் குறைவாக என்று பல்வேறு தரத்தில் 3 தரத்தில் இந்த உப்பு விற்பனையில் தமிழக அரசு ஈடுபட இருக்கிறது. இது முக்கியமான அடிப்படையான ஒரு ஆதாரமான கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. தமிழக அரசு, ஒரு மாநில அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அரசு இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். மக்களுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அரசு இருக்கிறது. உப்பு ஒரு அடிப்படை தேவையை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அரசு இது போன்ற தொழில்கள் ஈடுபடலாமா? மற்ற நிறுவனங்கள் சந்தைக்காக, லாபத்துக்காக, வர்த்தக நோக்கத்துக்காக ஈடுபடுகின்றன. அரசு இப்படிப்பட்ட சந்தை நோக்கத்தில் ஈடுபடலாமா என்ற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த ஆயுத நிகழ்ச்சியை விவாதிக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி நமது செய்தியாளர் சலீம் கூறக்கூடிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 3இல் 1 குழந்தை இந்திய குழந்தை. இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கொண்டால் 100இல் 46 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் தவிக்கின்றன. இதர மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு ஊட்டச்சத்து உடல் நலம் இதில் முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக மத்திய உணவு திட்டத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியதே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அறிமுகப்படுத்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மற்ற மாநிலங்கள்லாம் படிப்படியாக இதை அமலுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் அமைந்திருப்பதுதான் அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா உப்பு இன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 3 வெரைட்டிகள்ல அம்மா உப்பு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கொண்டால், ஆப்பிரிக்க கண்டத்துல எகிப்து நாட்டுல இருக்க ஒரு அமைச்சர் குழு பார்வையிட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க, ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா, என்ன காரணம்? முக்கியமா தமிழ்நாடு வர்றதுக்கு அம்மா உணவகத்தை பார்வையிடுறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த எகிப்து அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வளர்ந்த நாடுகளை காட்டிலும், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவுல ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு பசித்தவர்கள் மலிவான விலையில் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாங்க ஆச்சரியப்பட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்லயும் இதை கொண்டு போய் நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த எகிப்து அமைச்சர் சொல்லியிருந்தார். வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசே ஒரு கமிட்டி போட்டு இவ்வளவு வருமானம் வந்தால் வறுமை கோட்டிற்கு கீழ், இதற்கு ₹1 மேல சம்பாதிச்சா வறுமை கோட்டிற்கு மேல் என்று நிர்ணயம் செய்து கொண்டு உதவி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்னா, அம்மா உணவகம், அம்மா குடிநீர், சத்துணவு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வறுமை கோடு மேல் கீழ் அப்படின்னு சொல்லி இல்லாம எந்த மக்களாக இருந்தாலும் சரி பசித்தவர்கள் சாப்பிடலாம், பசித்தவர்கள் மலிவான விலையில் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மலிவான விலையில் தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய கான்செப்ட். தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதில் குறை கூறுபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி, மக்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும் சொல்லிட்டு அரசாங்கம் செய்யும் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீன பழமொழியை உதாரணத்திற்கு காட்டுறாங்க. அதாவது பசித்தவனுக்கு மீன் கொடுக்க வேண்டுமா அல்லது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா, எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசித்தவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மிகச் சிறந்தது, மீன் கொடுப்பதும் சிறந்தது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது சிறந்ததான அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா அரசாங்கம் பண்ற எந்த ஒரு நல்ல காரியமும் பப்ளிசிட்டி ஸ்டண்டாக தான் பார்க்கப்படும். அந்த வகையில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மக்கள் அந்த கட்சிக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, ஆட்சியை அமைத்த பிறகு அந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறது, இதன் அடிப்படையில் மக்கள் அந்த கட்சியை மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு வட்டம், இதை இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அரசியல் வல்லுநருடைய பார்வை மாறுபட்டதாக இருக்கிறது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா அல்லது மீனையே கொடுக்க வேண்டுமா என்பது ஒரு ஆதாரமான கேள்வியா இருக்கிறது. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்மிடையே தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். இவர்கள் மட்டுமல்லாமல் பொருளாதார வல்லுநர் திரு சோம வல்லியப்பன் அவர் முன்னிருந்திருக்கார். இவர்கள் 3 பேர் மட்டுமல்ல நண்பர்களே, எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு சாமானிய குடும்ப தலைவி அர்ச்சனா அண்ணா நகரிலிருந்து, சென்னை அண்ணா நகரிலிருந்து அர்ச்சனா நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. நான் முதல்ல அர்ச்சனாட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு சாமானிய, ஒரு சாதாரண வழக்கமான குடும்ப தலைவியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நீங்க இது போன்ற திட்டங்கள், இந்த அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இன்று துவக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மா உப்பு, இது போன்ற மலிவு விலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை, இது மாதிரி திட்டங்களை உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அர்ச்சனா?
அம்மா உணவகம் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குது. இப்ப சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல்ல போனோம்னா 40 ரூபா 50 ரூபாய் கம்மி எதுவும் நம்ம சாப்பிட முடியாது ஒரு வேளை ஒருத்தருக்கு. ஆனா இங்க அதே 50 ரூபா இருந்தா கண்டிப்பா ஒரு குடும்பம் வந்து ஒரு வேளை சாப்பிடறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். 5 ரூபா சாப்பாடு இப்போ தயிர் சாதம் எடுத்தோம்னா 3 ரூபா அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு 10 ரூபா வந்து ஒருத்தருக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஏதுவா உதவியா இருக்குது. அப்புறம் காலைல டிஃபன் பாத்தீங்கன்னா 10 ரூபால இருந்தா முடிஞ்சிடும். மத்தியானம் சாப்பாடு 10 ரூபா, நைட்டுக்குள்ள 10 ரூபா, அந்த மாதிரி 30 ரூபா இருந்தா ஒருத்தரோட உணவு வந்து முடிஞ்சிடுது ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. ஹோட்டல் போனோம்னா நமக்கு ரொம்ப அதிகப்படியா காசு செலவாகும். இதுல வந்து அந்த மாதிரி ஆகிறது இல்ல. ஹோட்டலுக்கு போனா அதிகமா காசு ஆகுதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதுல நீங்க சொன்ன குறிப்பிட்ட தொகையே அவ்வளவு அதிகமான தொகையா இன்னைக்கு சராசரி பார்க்க வேண்டியிருக்குது. திரு பாடம் நாராயணன் கேட்க விரும்புறேன். அவங்க அர்ச்சனா சொன்னாங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ஆள் ஒரு சாப்பிட போனா 40 ரூபா ஆயிருதுன்னு. நிச்சயமா நீங்க 3 பேரு நானு நம்ம எல்லாம் போய் சாப்பிடுற ஹோட்டல்ல ஒரு ஆள் 40 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான ஹோட்டல்ல தான் வழக்கம் இருக்கும். அவங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்டா 40 ரூபாய் ஆயிருதுன்னு. ஆனா அம்மா உணவகத்துக்கு போனாங்கன்னா 10 ரூபாயில மொத்தமே முடிஞ்சிருது, 30 ரூபாயில ஒரு நாள் பொழுதோடைய உணவே முடிஞ்சிருது. அப்ப இது போன்ற மலிவு திட்டங்கள் வந்து சாமானிய மக்களை குறிவைத்து செய்யப்படும் போது இது நிச்சயமாக 100% வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாதிக்கு மேல வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, சராசரி வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை தேவை நிச்சயமா இந்த போன்ற திட்டங்கள் தான் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை திருநாரன். என்னன்னா தமிழகத்துல வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகளும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்குது. ஏற்கனவே தமிழகம் வந்து ஓரளவு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அதிகமான வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. ஓரளவு பணப்புழக்கம் இருக்கிற ஒரு மாநிலமாக தான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து தமிழகத்துல வந்து இந்த பொது விநியோக திட்டமும் சிறப்பாக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகின்றன. அதனால இன்றைக்கு பட்டினி சாவுகள் என்ற அளவுக்கெல்லாம் தமிழகத்துல இல்ல. யாருமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல. அவர்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து கிடைச்சுதான் இருக்கிறது. கையேந்தி பவன்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சாலைகள்லயும் வந்து பெண்கள் வந்து குடும்பங்கள் வந்து கையேந்தி பவன்கள் போட்டுட்டு இட்லி கடையை வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு 5 நட்சத்திர ஹோட்டல் வரையும் பல்வேறு தரங்கள்ல இருக்கிறது. ஒரு அரசுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது இந்த மாதிரியான திட்டங்களை மட்டும் வைத்து வந்து ஒரு அரசை வந்து விமர்சனம் செய்வதோ இல்ல அரசுக்கு வந்து மார்க் போடுவதோ சரியா இருக்காது. மக்களுக்கு அந்நியப்பட்டு இல்லாம மக்களுக்கு மிக அருகில் ஒரு அரசு இருக்கிறதா, அரசுடைய நிர்வாகம் இருக்கிறதா, நிர்வாகிகள் இருக்கிறார்களா, அரசுடைய எல்லா திட்டங்களும் எளிமையாக மக்களுக்கு போய் சேர்கிறதா, இதையெல்லாம் மொத்தத்துல பாக்குற போது அதுல இது ஒரு சிறிய பங்காதான் பார்க்க முடியும். அப்படி பாக்குற போது பல மக்கள்கிட்ட போகணும்னு இந்த திட்டங்கள் உதவாது இல்ல. இந்த திட்டங்கள் மட்டும் இல்ல, அரசுக்கு அரசு வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு சேவைகள் அளிக்கிறது. ஒரு பட்டா கொடுப்பதில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதி சான்றிதழ் கொடுப்பதில இருந்து ஆரம்பிச்சு டிரைவிங் லைசன்ஸ் பல விஷயங்கள் ரேஷன் கார்டு கிடைக்கிறது பல சேவைகளை அரசு ஆற்றுகின்றது. அதுல இந்த மாதிரியான மலிவு விலை திட்டங்களும் ஒரு அம்சம். மொத்தத்துல நம்மளுடைய அரசுடைய சேவையை பார்க்கிற போது அதுல இது ஒரு பங்கா தான் பார்க்க முடியும். மொத்த சேவையை பார்க்கிற போது அரசுக்கு மார்க் கொடுக்கணும். இல்ல தமிழக அரசுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது தமிழக அரசுடைய செயல்பாடுகள் வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்கிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு விமர்சனம். அதாவது இது போன்ற நடைமுறை அரசு செய்ய வேண்டிய கடமைகள் 1000 இருக்க இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது வந்து ஒரு அரசை வந்து மக்கள்கிட்ட நெருக்கி சேர்க்காது. அரசுடைய முயற்சி என்னவா இருக்கு அப்படின்னா எளிய மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட போய் சேரணும்னு அவங்களுக்கு வந்து இது போன்ற தேவைகள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும். அவங்களோட அடிப்படை தேவைகளை எப்படி பாக்குறாங்க? உணவு, குடிநீர், இது போன்ற உப்பு, இது போன்ற விஷயங்கள் அவங்களுடைய அன்றாட புழங்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய இருந்தா மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா திரு பாடம் வேற சொல்லாரு, அவங்களுக்கு கடமை நிறைய இருக்குது, இது மூலமா மக்களை நெருங்கி விட முடியாது அப்படிங்கிறது இல்ல. அது வந்து இப்ப இவருடைய கண்ணோட்டம் தான் தவறா இருக்கு. மக்களுக்கு எல்லாமே தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு பசியோட இருக்கிறவன், சம்பாதிக்க முடியாதவன், வருமானம் இல்லாதவன், ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களையும் காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமையா இருக்கு. அதாவது பட்டா கொடுக்கறது, ரிஜிஸ்டர் அதாவது திருமண சான்றிதழ் வழங்குறது, இல்ல பத்திரம் பதிவு பண்றது, இல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது, இது எல்லாம் அரசு செயல்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் பசியோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டியதும் அரசுடைய வேலையாகத்தான் இருக்கு. அப்ப வெளியில பார்க்கும்போது விலைவாசி வந்து விண்ணை முட்டக்கூடிய விலைவாசியாக இருக்கு. அந்த விலைவாசியை சரி கட்டுறதுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு குறைந்த விலையில் கிடைப்பதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு செயல்பட்டு இருக்குன்னா அதை மக்கள் வரவேற்றிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 37 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. அரசியல் நம்முடைய நோக்கம் இல்ல, அது ஒவ்வொரு தடவை தோல்வி வெற்றிக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு. அதிமுகவுடைய தோல்வியும் அதிமுக வெற்றியும் திமுகவுடைய தோல்வியும் மாறி மாறி வர மக்கள் வரவேற்பு செய்ய மாட்டாங்க. திரு சோமவல்லியப்பன் கேட்க விரும்புறேன். அவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா இது தேர்தல் முடிவா பாக்காதீங்க, மக்களுடைய அங்கீகாரமா பாருங்க அப்படிங்கிறது திரு ஷேக் தாவூதுடைய கருத்தா இருக்கு. தேர்தல் முடிவுகளை ஒரு பக்கம் வச்சிருங்க. அமர்த்தியா சென் மாதிரியான பொருளாதார வல்லுநர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது விநியோக திட்டங்களையும் இது போன்ற இலவச திட்டங்களையும் இலவச திட்டமா பார்க்காம எளிய மக்கள் சமூக பொருளாதார தளங்களை எல்லாரும் ஒரே நிலையில வர்றதுக்கு ஒரு நல்ல திட்டமா பாக்குறாங்க. அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர் இருந்தாலும் கூட அமர்த்தியா சென் மாதிரி நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டும்படியான திட்டங்கள் இதுவா இருக்குது. அப்ப ஒரு சரியான அணுகுமுறை அரசுடைய அணுகுமுறை தான் பாக்குறதா, இல்லாட்டி பாடமன் சொன்னது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவனம் செலுத்துறது உட்பட 1000 கவனமான விஷயங்கள் இருக்கு பின்னாடி. அது இல்லாம அதுல முதல் கவனம் செலுத்தாம இது போன்ற விஷயங்கள்ல திசை திரும்புறது சரியா? இந்த திட்டங்கள் தவறு என்று நாம சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் இது போன்ற திட்டங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அவர்கள் வேற எதுவும் செய்யவில்லை, ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை மட்டும் செய்கிறார்கள் என்று நாம சொல்ல வேண்டும். பல திட்டங்களையும் அவர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பது போல தெரிகிறது. இப்போ நம்ம மின்சார பற்றாக்குறையில ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் இல்ல, அதனுடைய பற்றாக்குறை குறைவதில் இருக்கிற முன்னேற்றம் இப்போதைக்கு முன்ன இருந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. எல்லா இடங்களும் நாமளும் போறோம், நீங்களும் போறீங்க, நானும் போறேன், பல ஊர்களை பார்க்கிறோம். முன்பிருந்த அளவுக்கு கடுமையாக இல்லை என்பது உண்மைதான். அதனால இது போன்ற திட்டங்களை கொண்டு வருவதனாலேயே மற்ற திட்டங்கள் எதுவும் செயல்படவில்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது. பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வருஷம் பார்த்தா என்ன 5 இயர் பிளான் படி அவங்க 12th பிளான் படி ஓரளவுக்கு பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவர்கள் செய்திருக்கிற பல்வேறு இலவச திட்டங்களை அந்தந்த துறைகள்கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்ப தண்ணி கொடுத்திருக்கிறார்கள், தண்ணியை கொடுப்பது போக்குவரத்து துறை. இப்போ ரயில்ல வாட்டர் கொடுக்கறாங்க, அதை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ பஸ்ஸுக்கு தண்ணி கொடுத்தா அதுல என்ன ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், தண்ணீரே விலைக்கு விற்பதாங்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு போக்குவரத்துல போய்கொண்டிருக்கிறவர்கள் பிரயாணப்படுபவர்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும். முன்போல இப்ப கிடைக்கவில்லை, அதற்காக ஒரு ஏற்பாடு தான் செய்கிறார்களே தவிர இது ஒரு பெரிய திட்டம் என்று சொல்லிவிட முடியாது. தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். அவங்க உங்களுக்கு தெரியும் 150 நிறுவனங்கள் தண்ணீர்ல சர்வதேச நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள வாழ வைக்கிற நம்ம நோக்கம் இல்ல. அவைலபிலிட்டி இல்ல நீங்க எப்படி சொல்லிருவீங்க? இல்ல, அதாவது தண்ணியினுடைய விலை 10 ரூபாய் என்று நமக்கு கிடைக்கிறது, சாதாரண மக்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு சிரமம். உங்களுடைய உண்மையான அக்கறை மக்கள் மீதானதா இருந்தால் குடத்தை தூக்கிட்டு சாலைக்கு வர்றான் பாத்தீங்களா, மறியல் பண்ணி அவனுக்கு தண்ணி கிடைக்கிறது தான் வழி பண்ணோம். போக்குவரத்துல பஸ்ல நான் ஆமினி பஸ்ல போறேன், 800 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் போறேன், அதுல 10 ரூபாய் நம்ம தண்ணி வாங்குறதுக்கு எனக்கு பெரிய சிரமம் இல்ல. ஆனா 10 ரூபாய் ஒரு குடத்துக்கு கொடுக்க, நீங்க சொல்ற 1 லிட்டர் ஒரு குடத்துக்கு கூட 5 ரூபாய் கொடுக்க முடியாம சாலைக்கு வர்றான் பாருங்க. அவனுடைய கவனம் இல்ல, அது கரெக்ட் தான். அதாவது நாம் என்ன சொல்லுகிறோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, இதை செய்தால் அது கிடையாது என்பது கிடையாது. இப்போ நீருக்கான திட்டங்கள் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். குடத்துல தூக்கிட்டு வர்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட கிராமங்கள்ல ஒரு சில கிராமங்கள் ஒரு சில சாலைகள்ல தான் அந்த ஏற்பாடு நடக்கிறத தவிர தமிழகம் மொத்தமும் வறண்டு போய் இங்க வெறுமனை ஒன்னும் குடிநீர் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கல பிரயாணிகளுக்கு மட்டும். அதனால இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நாம எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருமான நிலையில இருக்கிற காரணத்தினால இந்த திட்டங்களுடைய பயனை நம்மளால உணரவே முடியவில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 80 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனிதன், நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்த ஒருத்தர் இன்கிரிமெண்ட்டுக்காக கேட்ட போது நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், 4 ரூபாய்க்கு பஸ்ல வந்த போது எனக்கு இருந்த சம்பளம் தான் சார் இப்ப 14 ரூபாய் இருக்கிற போதும் என்று சொன்ன போதுதான் எனக்கு அந்த அதிர்ச்சி உரைத்தது. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட வீதம், ஒரு ஆள் 25 நாள் வந்தா என்ன ஆவார்? இது போல ஒவ்வொரு இடத்துலயும் விலைவாசி வேறுகிற ஒரு அனுசரணை தேவைப்படுகிறது. ரொம்ப முக்கியமான, அதாவது நம்மளை மட்டுமே ஒப்பிட்டு பார்க்காம சாமானிய மனிதர்களை மனசுல வச்சுட்டோம்னா தெரியும். 4 ரூபாய் நேரத்தில் 14 ரூபாய் மாறினது மிக முக்கியமான விஷயம். ஆனா அந்த சம்பளம் அதே அளவு இருக்கிறது. சோ அடிப்படையில் சாமானிய மனிதர்களுடைய பார்வையில் நீங்கள் பாருங்கள், அப்பதான் வித்தியாசம் தெரிஞ்சு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி எழுது, இந்த தமிழக அரசுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் 1.5 லட்சம் கோடி ரூபாய், 1.5 லட்சம் கோடி ரூபாய் அரசுடைய கடன். பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு 66 பொதுத்துறை நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது. அது மூலமா 59,000 கோடி ரூபாய் கடன் இழப்பு ஏற்படுகிறது. இப்படி ஏற்கனவே நம்முடைய பொருளாதாரம் மைனஸ்ல நெகட்டிவ்ல இருக்கும்போது இது போன்ற வெல்ஃபேர் திட்டங்கள் மூலமா கூடுதல் சுமையை யார் சுமப்பது? மலிவு விலை திட்டங்கள் அரசியலா அல்லது அவசியமா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்து திரு பாடம் நாராயணன் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல திரு சோமவல்லியப்பன் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். நம்முடைய பார்வையில எல்லாத்தையுமே பார்க்காதீங்க, ஏழைகளுடைய பார்வையில முதல்ல பார்க்கப்படுங்க. ஒரு நாளைக்கான வருமானமே 50 ரூபாய் 60 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பாடுக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்க முடியுமா? 30 ரூபாய்க்குள்ள ஒரு நாள் முழுக்க சாப்பாடு என்ன? அதை விட வரப்பிரசாதம் அவனுக்கு என்ன? இதுதானே அவனுடைய விலைவாசி குறைக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான தேவையா இருக்க முடியும். வேற என்ன நீங்க செய்ய போறீங்க? நானும் முழுக்க அவரோட உடன்படுகிறேன். ஏழைகளுடைய பார்வையிலிருந்து, சாமானிய மக்களுடைய பார்வையிலிருந்து, ஒரு நாட்டு ஓட்டு போட்ட குடிமக்களுடைய பார்வையிலிருந்து நானும் பேசுறேன். நான் ஒரு எலிட்டிஸ்டாவோ பெருமானத்துக்கு மேல இருக்கிற வசதி படிச்சவனா பேசல.
இன்றைக்கு இந்த மாதிரியான மக்களுக்கு என்ன வேணும்ன்ற தேவையில தான் பேசுறோம். ஒரு பக்கம் உப்பை வந்து பிராண்டிங், ஒரு காலத்துல வந்து எண்ணெயும் உப்பும் வந்து சாதாரண பொருள். இன்னைக்கு எண்ணெயை ஒரு பிராண்டிங் பண்றாங்க, தண்ணீரை பிராண்டிங் பண்றோம். அது அரசே செய்யறது தவறு செய்கின்றது. இப்ப என்ன மாதிரியான முன்னுதாரணத்துக்கு கொடுக்குறாங்க? உப்புன்றது சாதாரணமா வர்ற விஷயம். அதுல நீங்க அயோடின் சேர்த்துட்டு உங்களுக்கு ஊட்டச்சத்து உடம்புக்கு போய் சேர்வதற்காக சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக போடுறீங்க. இதையும் பிராண்டிங் பண்றோம். அப்ப சாராய கடையை சாதாரண மக்களுக்கு இருந்துட்டு இப்ப இன்னைக்கு எலைட் ஷாப்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் சரி சூப்பர் மார்க்கெட்லயும் திறந்து வச்சிருக்காங்களே. அப்ப இதுக்கெல்லாம் பேசுறவங்க இன்றைக்கு நாளுக்கு நாள் அரசே சாராய கடையை திறந்து வச்சு ஏழை மக்களை வயிற்றுல அடிக்கிறாங்களேன்றதை பத்தி பேசுற போது இது தொடர்பாக எல்லாருமே கள்ள மௌனம் சாதிக்கிறோமே. அதுக்கு என்ன சொல்றோம்? மது ஒழிப்பு தேவையா சாத்தியமாக நிச்சயமா ஒரு வாதம் அது பலமுறை பண்ணிருக்கோம். ஒழிப்பை பத்தியே பேசல. மதுவை கட்டுப்படுத்தணுமா வேண்டாமா? மது சாதாரண மக்களுக்கு போய் சேரணுமா? சாதாரண பள்ளி மாணவர்கள் கூட குடிக்கிற அளவுக்கு அது நிச்சயமா பேச வேண்டிய விஷயம். அது இன்னொரு விவாதம். அந்த மாதிரியான விவாதங்களை அரசு கவனம் எடுத்து செய்து அதற்கு மாற்று திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அதை பற்றி பேசுவதற்கு தயாரா இல்லாம இந்த மாதிரியான திசை திருத்தும் திட்டங்கள் எல்லாம் செய்தாங்கன்னா அது நீண்ட காலத்துல தமிழகத்துக்கு மிகப்பெரிய தீங்கு தான் ஏற்படுத்தும் தான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. அதுல முக்கியமா சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு சேவைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டியிருக்கிறது. பல மாநில அரசுகள் பொது சேவை உத்தரவாத சட்டத்தை கொண்டு சேவைகள் உடனடியாக மக்களுக்கு போய் சேருவதற்கான சட்டத்தை ஏற்றி அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இ கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்துல இல்ல பல விஷயங்கள் இன்றைக்கு புரிபடாத ஒரு விஷயங்களா தான் இருக்கும். தாசில்தார் ஆபீஸுக்கு போனாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு பென்ஷன் வாங்குறதுனாலும் சரி, எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் நிறைய நடக்க வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி அரசு சேவைகள் உடனடியாக கிடைக்கல. நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு விஷயம் கேட்க விரும்புறேன். நம்ம அந்த அரசு நடைமுறை பற்றி பேச வேண்டியதுல ஒரு பாயிண்ட் நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 1.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசு மீதான கடன். இப்ப இருக்கக்கூடிய சுமை 1.5 லட்சம் கோடி. பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த தமிழ்நாடு உப்பு கழகம் மாதிரி, டிஎன்பிஎல் மாதிரி, டான்சி மாதிரி, சிட்கோ மாதிரி, சிப்காட் மாதிரி ஆயிரக்கணக்கான 64 நிறுவனங்கள் மேல நம்மகிட்ட இருக்குது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா 59,000 கோடி ஒட்டுமொத்த லாஸ். இவ்வளவு பின்னணி பொருளாதார நெருக்கடி, கமிட்மெண்ட், நம்ம அடுத்த ஆளு கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளவு இருக்கும்போது ஒவ்வொரு ரூபாய் முதலீடும் இது போன்ற மானியங்களை பண்றது இன்னமும் சுமைதானே. நீங்க வளர்ச்சி திட்டங்களை பண்ணணும். நீங்க எப்படியும் அரசு லாப நோக்கில செயல்பட போறது இல்ல. அம்மா குடிநீர் மூலமா, இட்லி மூலமா, அம்மா உணவு மூலமா, அம்மா உப்பு மூலமா வருமானம் வரப்போதா? நிச்சயம் வருமானத்துக்காக செய்யப்படுறது இல்ல. அப்ப மேலும் மேலும் சுமையை கூட்டிட்டு போனா இந்த சுமை யார் தலையில் விடியும்? அதாவது ஜனநாயகத்துல மக்கள் சேவையை முன்னிறுத்தி தான் அரசு செயல்படுறோம். அதே மாதிரி பொருளாதாரமாக நீங்க பேசுறது பொருளாதாரமா பேசிட்டு இருக்கீங்க. பொருளாதாரமாக பேசும்போது பெரிய அளவிலான பொருளாதாரம், அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல செலவீனங்களும் கடனும் கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அடைப்பா இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளும் அதற்குள்ள வருமானங்களையும் வருகின்ற ஒவ்வொரு அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு செய்கின்ற செலவுகளையும் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டே வருவாங்க தொடர்ந்து. இப்ப இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த கடன் எல்லாம் முன்னால குறைவா இருந்திருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியில் இருக்கும் போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் முடிஞ்சது. நம்ம பெரிய சர்ச்சை அதுக்கப்புறம் 25,000 கோடி ரூபாய் கூடி இருக்கு. சொல்லுது இந்த கடன் தொகை கூட்டிட்டே போகும். நாளைக்கு 2 லட்சம் கோடி ஆகலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி 3 லட்சம் கோடி ஆகலாம். அது இல்ல மேட்ரு. உங்களுடைய கடன் தொகை சுமை உங்களுக்கு தனிநபர் வருமா? நீங்க மேக்ரோ எக்கனாமி மைக்ரோ எக்கனாமியே வேண்டாம், நீங்கள் நானும் வச்சுப்போம். உங்கள்ட்ட ஏற்கனவே 1000 ரூபாய் கடன் இருக்கும் போது 100 ரூபாய் தானம் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கடன் கொடுத்தவர் உங்களை என்ன கேட்கல? இல்ல நீங்க தானம் சொல்லக்கூடாது. இது மக்களாட்சி, மக்களுக்காக செய்யற செயல்பாடு. இப்ப எனக்கு 4 குழந்தைகள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றீங்க மக்களாட்சி. இப்ப எனக்கு 4 குழந்தைகள் இல்ல 1.5 லட்சம் கோடி கடனை 59,000 கோடி பொதுத்துறை நிறுவனோட இழப்ப யார் கட்டுவா? தமிழன் தான் கட்டணும், தமிழக மக்கள் தான் கட்டணும். மக்கள் தான் கட்டணும். வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு அது பிரச்சனை இல்ல. வெல்ஃபேர் இல்லாம நீங்க எப்படி நடத்த முடியும்? அதுக்காக கடனை கட்டுறேங்கிறதுக்காக மக்களை எல்லாம் பட்டினியா போட முடியுமா? மக்களுக்கு சாப்பாடு கூடிய தெம்பு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்ல அதுக்குள்ள வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பையும் பெருக்கிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்கள் அன்றாட உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது, சம்பளங்கள் குறைவா இருக்கு, அந்த சம்பளத்தில் அவங்க வாழ முடியாது, அதே நேரத்தில் விலைவாசி அதிகமாக இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றோம். இப்ப உப்புன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 ரூபா 35 ரூபாய்க்கு விக்குது.
அரசாங்கம் மூலமாக அதை செய்யும் போது 10 ரூபா 11 ரூபா 20 ரூபாய் விலையே 22 ரூபா தானா? அர்ச்சனாட்ட கேட்க ஒரு முறை, ஒரு குடும்ப தலைவியா நீங்க இருக்கிறீங்க, ஒரு மாசத்துக்கு உப்பு 1 கிலோ செலவாகுமா உங்களுடைய வீட்டுல? ஒரு தெரிஞ்சுக்கிறக்கா கேக்குறேன். தாராளமா செலவாகும் சார். தாராளமா செலவாகும் அப்படின்னு 22 ரூபா சந்தை விலை, 14 ரூபா அம்மா உப்போடைய விலை, ஒரு 6 ரூபா மிச்சமாகுது. மாசத்துக்கு 6 ரூபா மிச்சமாறுது. மிகப்பெரிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அது பெரிய விஷயம்தான். மாசத்துக்கு 6 ரூபா. ஆமாங்க, நிச்சயமா பெரிய விஷயம் தான் சொல்றாங்க. நான் திரு சோமவல்லியப்பன் கேட்க விரும்புறேன். அவங்களுடைய பார்வையில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 40 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு உணவாகுது அப்படிங்கும் போது ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு கவுண்ட் எவ்வளவு பெருசுன்னு இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு 6 ரூபா ஒரு உப்புல, மத்த உப்புல பாத்தீங்கன்னா 4 ரூபா 3 ரூபா தான் அந்த டிஃபரன்ஸ் சந்தை விலைக்கும் இருக்கும்போது. இது மலிவுக்கான ஏற்பாடு நம்ம பாக்குறதா? இதுல பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு 200 ரூபா ப்ராப்பர்ட்டியை 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. 20 ரூபா கொடுக்கறது 18 ரூபா கொடுக்கறது பெரிய வித்தியாசம் இருக்கு மாதிரி தெரியல. இந்த அவசியம், இந்த நீட் எங்க வருது? அதாவது இது எப்படி 6 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய தொகை இல்லை என்று நாம பார்க்கிற அதே நேரம் அவங்களுக்கு பெரிய தொகை ஒரு அப்படி என்று நாம நினைத்துக் கொண்டால் கூட, அப்படி பார்த்தா அது பிளிப் சைடு என்னன்னா 6 ரூபாய் தானே சப்சிடி. அரசாங்கத்துக்கு என்ன பெரிய சுமை? இதை பத்தி என்ன பெரிய கவலை? நீங்க சின்ன நீங்க ஒரு பொருளாதார வல்லுநரா இருந்துட்டு நீங்க திசை திருப்புறீங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு 6 ரூபாய் முக்கியமா இருக்கலாம். ஆமா, ஆனா அரசு பல 100 கோடி ரூபாயில 100 டன் ரெடி பண்ணி இருக்காங்க. அதுக்கு நான் பதில் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க முன்னாடி உங்களுடைய ஏவில வந்தது இல்லீங்களா, மீன் கொடுக்கணும், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் பெட்டருங்கிறது மாதிரி, இன்றைக்கு ஒரு சமுதாயம் இதுல 3 வகையான உப்பு இருக்குது. பொட்டாசியம் இல்லாத ஒன்று. இப்போதைக்கு நம்ம சோசியலா பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை பற்றிய விவரம் தெரியாத காலகட்டத்தில் உப்பை ஒரே மாதிரி சாப்பிட்டுருந்தோம். இப்ப உப்புல மாறுபாடுகள் வந்தது. வளர்ந்தவர்களுக்கு மட்டும், வருமானத்துல வளர்ந்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இப்ப இந்த மாதிரி செய்வதன் மூலமாக கூட வருமானத்தை வளர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன், முடிச்சிடுறேன். அதாவது இதன் மூலமாக ஒரு படிப்பினை, இது ஒரு அவேர்னஸ் வருது. இதை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ரெண்டாவது, இந்த சமுதாயம் இப்படி ஆயிப்போனா இந்த சுமை மீண்டும் அரசாங்கத்து மேலதான் விழும். இப்போ 101 ஆம்புலன்ஸ் யாருடைய தலையில விழுகிற சுமை? அரசாங்கத்துடைய சுமை. அது அரசுடைய கடமை இல்ல, அதுக்கும் செலவாகுது. இப்ப நீங்க உப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு வர்ற ப்ராப்ளத்துக்கு அரசாங்கம் தான் நாளைக்கு பார்க்கணும். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அரசாங்கம் தான் செலவழிக்கணும். 1.5 லட்சம் கோடி கடனை இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, நான் வர்றேன். அதுக்கு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வாணியனுக்கு கொடு மருத்துவனுக்கு கொடுக்கறத. அதுதான் இப்போ நீங்க உணவு சரி விதமா நல்லா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறையும். அது உடம்புக்கும் ரொம்ப பேருக்கு தொந்தரவு. ஒரு நிமிஷம், நீங்க கேள்வியை ரொம்ப சரியா, இந்த விவாதத்தையும் நம்ம சரியா கொண்டு போகணும். அதாவது உணவுப் பொருள் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம நோக்கம் இல்ல, உப்பு கிடைக்கக்கூடாது நம்ம நோக்கம் இல்ல. அரசு இந்த உணவு உற்பத்தியில, இந்த உப்பு உற்பத்தியில, இந்த குடிநீர் உற்பத்தியில அரசு இறங்க வேண்டுமா? போக்குவரத்து கழகத்துக்கு குடிநீர் உற்பத்தியில என்ன வேலை? உப்பு நம்ம விற்கிறதுக்கு அரசுக்கு என்ன வேலை? மாநகராட்சி உட்கார்ந்து வரி வருவாயிலிருந்து சொத்து வரியிலிருந்து 1008 பிரச்சனை, மாநகராட்சி உட்கார்ந்து எதுக்கு அம்மா உணவத்தை கொண்டு வந்துருக்கணும்? இதுதான் நம்முடைய கேள்வி. உப்பு வேண்டாங்கிறதுல உப்பு நிச்சயமா ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையின்படி சிலவற்றை நாம் என்ன சொல்றோம், தனியார் வசம் விடுவது மிகப்பெரிய குற்றம். என்எல்சில பங்கு விற்பனை தனியாருக்கு எப்படி விற்கலாம்? ஒரு பெரிய டிபேட் நடக்குது. அப்ப தனியார் வரலாம், உப்பு மட்டும் தனியார் விற்கலாமா? சில சமயங்களில் நாம் அரசாங்கத்தை வேண்டும் என்கிறோம், சில சமயங்களில் அரசாங்கத்தை வேண்டாம் என்கிறோம். எதை வச்சு சொல்றோம்? அப்ப ஒருவருக்கு ஓட்டு விழுந்தால் வேண்டாம், ஓட்டு விழலைன்னா வேணுமா? நம்மளுடைய பார்வை தான். நான் சொல்றது சரியான்னு பாருங்க. பாடம் நாட்டு அதை அப்புறம் கொண்டு போற முறை தொடர்ச்சியா ரோடு போறது அரசு செய்யணும், மின்சாரம் கொடுக்கறது அரசு செய்யணும், ட்ரெயின் ஓடுறது அரசு செய்யணும், துறைமுகத்தை அரசு செய்யணும். இதை நீங்க தனியார் கொடுக்கல. கட்டமைப்பு பணிகளை நீங்க செய்யுங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, கட்டமைப்பு பணிகளை பூரா நீங்க தனியார் கொடுத்துருக்கீங்க. ரோடுக்கு போனா டோல் கேட்கறான், தனியார் காசு கொடுங்க. அது லாபம் வரக்கூடிய விஷயம். நீ நட்டம் வரக்கூடிய உப்பையும், நட்டம் வரக்கூடிய அம்மா உணவத்தையும், நட்டம் வரக்கூடிய குடிநீரையும் நீங்க வித்துட்டு இருக்கீங்க. லாபம் வரக்கூடியதை தனியார் கொடுக்குறீங்க. நோக்கம் என்ன? இல்ல அதாவது வேகமாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு நோக்கம் தெரியாது. நான் கற்பனை செய்து கொள்கிறது தனியாரிடம் கொடுப்பது எப்படின்னா வேகமாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அதுக்கு ஒரு நெருக்கி வேலையை வாங்க வேண்டும் என்பதற்காகவும், தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு கால் தனியாரிடம் போனா நம்ம நெருக்கி பிடிப்போம். 295 அம்மா உணவகம் மாச கணக்கில் சொட்டுக்கு போட்டா ஒரு உருவாகுது சென்னையில.
அம்மா உப்பு உற்பத்தி ஆகும் யாருக்குமே தெரியாது, நேற்று தான் தெரியும் இப்படி ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிறே தெரியும். அப்ப சொடுக்கு போற நேரத்துல மொத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அரசுடைய திறமையை நீங்க குறைச்சு மதிப்பிடணும். அரசால நிறைய முடியல. நீங்க தனியாருக்கு அரசாங்கத்துக்கு மக்களிடம் இருக்கிற செல்வாக்கு தனியாரிடம் சாதாரண மக்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்குள்ள எல்லாம் போய் அதிகாரமாக சாதாரண மக்கள் என்ன சப்சிடி கொடுத்தாலும் அவருடைய சர்வீஸ் அவர்கள் வாங்கிவிட முடியாது. அரசாங்க மருத்துவமனை, சுகாதாரம், கல்வி அரசுதான் இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆமா, அதுல குழப்பம் இல்ல. இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. எதுக்கு மருத்துவமனையில இலவசமா சிகிச்சை கொடுக்குறீங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. காப்பீட்டு திட்டம் முதலமைச்சர் பேர்ல கொண்டு வரும்போது யாருமே கேள்வி கேட்டது கிடையாது. எல்லாரும் ஒரே இருக்காங்க. ஏன் சுகாதாரம், கல்வி, அடிப்படை கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமையா பாக்குறோம். அதை நீங்க செய்யாம இன்னைக்கு சுகாதாரம் தனியார் மருத்துவமனை நம்பி இருக்கிறதா, அரசு மருத்துவமனை நம்பி இருக்கிறதா? இல்ல நீங்க சொல்லுகிற சுகாதாரத்திலையும் மருத்துவத்திலையும் அதனுடைய பேக்வர்ட் இன்டகிரேஷன் தான் உங்களுக்கு ஹைஜீனிக் ஃபுட்டும் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் இல்லையா பாடம். அதாவது அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு பிரச்சனை நீங்க அதுதான் அந்த சுலபமா ஒரு பழமொழி மூலமா சொன்னாங்க. நீங்க எப்படியோ டாக்டர் கொடுக்க போறீங்க, உங்களுக்கு மால் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்க போகுது. அதுக்கு பதிலா நீங்க நல்ல சாப்பாடு மலிவு விலையில அவனுக்கு சாப்பாடு எல்லாம் பட்னியா கிடக்கிறக்கோ, தரமற்ற உணவு வாங்குறக்கோ, தரமான உணவு மலிவான விலை நான் கொடுத்துறேன். நான் டாக்டர் போகாம நான் தடுத்துறேன். இது நல்ல விஷயம் தானே. இது கல்விக்கு செலவழிக்கிறோம், இலவச கல்வி கொடுக்கிறோம், நாங்க லேப்டாப் கொடுக்கிறோம், சைக்கிள் கொடுக்கிறோம். நாங்க முன்னேற்ற திட்டங்கள் செய்யாம இல்லையா அரசாங்கங்கள்? நீங்க அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற வேலைகள் நடக்குது. இப்ப மதிய உணவு திட்டம் எத்தனை வருஷம் ஆச்சு? சாப்பாடு கொடுக்கறது அரசாங்கத்துடைய வேலையா என்று அன்றைக்கு கேட்டோமா? இலவச உணவகம் ₹1 வாங்கிட்டு கொடுப்பது தவறு என்கிறோம், முழுக்க முழுக்க இலவசமாக கொடுத்து பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது என்ன டைகாட்டமி? இல்ல இதுல நீங்க பாராட்டுறீங்க. நான் பாராட்டல, இது நியாயம் இருப்பதை புரிந்து கொள்கிறேன். இது ஒரு பெரிய குற்றம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை என்று நினைக்கிறேன். குற்றம் சொல்றது நம்ம நோக்கம் இல்ல, நம்ம இது தெளிவுபடுத்திக்கிறது. இது பிரையாரிட்டி எங்க இருக்குது அப்படிங்கிறதா. குற்றம் சொல்றது நிச்சயமா யாரும் நோக்கமா இருக்காது. அவரு பாடம் தானே சொன்னார், அரசாங்கம் பல பணிகளை செய்து இந்த ஒரு பணி செய்து இல்லன்னு சொல்ல. பிரையாரிட்டி எங்க? கரண்ட் இல்லன்னு சொல்றாங்க. அது 100% 24/7 மின்வெட்டு இல்லாத மாநிலமா அதை கொண்டு வாங்க. குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வாங்க. யாரும் குடத்தை தூக்கிட்டு வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் முதல்ல இருக்கும் போது இல்ல நீங்க ரொம்ப சரியாக முன்பு எடுத்து சொன்னது மாதிரி அரசாங்கத்துக்கு 100, 120, 200, 300 ஐட்டங்கள் இருக்கிறதுல இந்த அறிவிப்பு வந்த அன்றைக்கு இதை நாம ஒரு முக்கியமாக அரசாங்கம் எடுத்துக்கொண்டதாக கற்பனை செய்து கொள்ளுகிறோமே தவிர அரசாங்கம் பல்வேறு அறிவிப்புகள் செய்வதில் பல்வேறு நாட்களில் ஒரு நாள் வந்த ஒரு அறிவிப்பு தான் இது. இது மட்டுமே ஒரு அரசாங்கம் அதனுடைய 5 ஆண்டுகளும் செய்து கொண்டு இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். பாடம் 2 விஷயம். ஒன்னு இந்த மால் நியூட்ரிஷன் பிரச்சனை பத்தி சொன்னார். அது மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க அரசு கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு 110 விஷயங்கள் சொல்லும் போது நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க இது இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, விவாதத்துக்குரிய விஷயமே கிடையாது திரு சோமாலி பாருங்க. முதல்ல மதிய உணவு திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு அது உலக அளவில் பாராட்டப்பட்ட விஷயம் தான். அதனால பல்வேறு அரசுகள் முன்னோடியா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பொது விநியோக திட்டத்தில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழலை தாண்டி அதிக அளவில் ஊழல் இருக்கு. அந்த ஊழலை கட்டுப்படுத்திருக்காங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு போலி ரேஷன் கார்டு இருக்குன்னு தெரியல. 3000 கோடி ரூபாய் 4000 கோடி ரூபாய் பொது விநியோகத்துக்கு செலவு பண்ற போது அதுல எந்த அளவுக்கு லீக் ஆகி போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியல. அது போக இந்த உப்பு இது அயோடைஸ்டு சால்ட் கொடுக்கணுன்றது உலக சுகாதார நிறுவனமே கண்டுபிடிச்சு சொல்லி பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்காக தான் எல்லா தனியார் பிராண்டுகளும் டாடா காரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா நிறுவனங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இந்த ராமநாதபுரத்தில் உள்ள உப்பளங்கத்தில் விவசாயிகளுக்கு எல்லாம் உதவி செய்யணும், அவங்க எல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தணுன்றதுக்காக தான் தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் ஆரம்பிச்சு வச்சாங்க. அது பொது விநியோகத்தில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மருத்துவ மனைகளுக்கு அதுக்கப்புறம் நம்ம சத்துணவு கூடங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போக தனியார்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு பாக்கெட் போட்டுட்டு அம்மா பிராண்ட்ல விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம் இல்ல இது நல்ல விஷயமா இல்ல. உப்பு கழகங்கிறது நட்டத்துல போயிட்டு இருந்தது. சந்தைப்படுத்தல் மூலமா இப்படி ஒரு பிராண்டிங் வருது மூலமா அதோட மார்க்கெட் வேல்யூ கூடி அதுக்கு வருமானம் கூடக்கூடிய வாய்ப்பு தான். இல்ல இது ஏற்கனவே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எல்லாருமே பெரும்பாலானவங்க இந்த மாதிரி அயோடைஸ்டு சால்ட் தான் சாப்பிடுறாங்க. பொது விநியோக திட்டத்தில் நீங்க அரிசி கொடுக்கிற போது அதோட சேர்த்து உப்பையும் கொடுத்துட்டு போறது. நான் இதை குறை சொல்றதுக்காக சொல்லல. பிராண்டிங் செய்துட்டு இந்த தண்ணீரும் இதையும் அடுத்தடுத்து செய்யற போது மற்ற சொன்னாங்கல்ல 100 விஷயங்கள்ல அறிவிப்புல வருதுன்னு, நான் 100 குறைபாடுகளை பாக்குறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் இலவசமான தரமான குடிநீர் பஸ் ஸ்டாண்ட்ல கிடையாது. கோயம்பேடுல சந்தைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தினம் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் குடிநீர் கிடையாது. கழிப்பிட வசதி கன்றாவியா இருக்கிறது. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் அப்படிதான் இருக்குது. நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனத்துடைய டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம் பாருங்க, புது பஸ் மினி பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்களே தவிர பழைய பஸ் பராமரிப்பே இல்ல.
ஒரு மழை பெஞ்சதுன்னா உள்ளுக்குள்ள ஓடுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல கவனம் இன்றைக்கு இல்லை. அரசாங்கத்தால கட்டித்தர முடியும், பராமரிக்கிறது அங்க போற வர்றவங்க தான் பாத்துக்கணும். அப்படி கிடையாது. அப்போ பராமரிப்பதற்கான செயல்பாடுகளை ஏன் பராமரிக்க முடியலன்றது பார்த்து அதை கண்காணிச்சு செய்யணும். நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா கழிப்பறையும் உடஞ்சுதான் கிடக்குது. ஒன்று ரெண்டு அரசாங்கம் உடைக்குதா? அரசாங்கம் உடைக்குதா? அதற்கான பயன்படுத்துறோம். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு நீங்க அம்மா உணவகத்துக்கு திட்டம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பொது கழிப்பறைக்கு கட்டண கழிப்பறையா மாத்திட்டோம்னா பிரமாதமா இருக்கும். அதுக்கு நீ அனுமதிப்பீங்களா? 5 ரூபா உள்ள கட்டணம் கேட்பான். அவசியம் இல்லைன்னு தோணுது. நான் என்ன சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு அம்மா உணவு மூலமா இலவசமாக மானிய விலையில கொடுக்கறாங்கல்ல, இதுவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏற்கனவே பல்வேறு சுய குழுக்கள், பெண்கள், குடும்பங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுடைய அவங்க கொடுக்கறத தரமை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தா அவர்களே செய்திருவாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா பல இட்லி கடைகள் ரேஷன் அரிசியை வச்சுதான் இட்லி கடையை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மானிய விலையில தரமான உணவு தமிழகம் முழுவதும் கிடைச்சிட்டு இருக்கு. சுட சுட ஆவி பிறக்க காலையில கிடைச்சிட்டு இருக்கு. அம்மா உணவத்தை மட்டும் நம்பி இல்ல. நேற்று வரையும் யாருமே இட்லி சாப்பிடாங்க. திடீர்னு அம்மா உணவு வந்ததுக்கு அப்புறம் இல்லங்க, ஒரு வேளை 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு 5 பொருளை கிடைச்சிட்டு தான் இருக்கிறது. 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி கிடைக்கிறதுக்கும் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி கிடைக்கும் வித்தியாசம். இது நீங்க இங்கே கொடுக்குறீங்க. இடது பக்கம் நீங்க இந்த பஸ்ல இருந்து அரசுடைய பணத்தை எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு அரசுக்கு தான் நஷ்டம். அதனால ஒண்ணும் இதை தாண்டி பல திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் எல்லாம் கவனம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மாநகராட்சியில் அம்மா உணவகம் செயல்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல அரசு அதிகாரிகளுடைய கவனம் பூரா இந்த திட்டத்துல போகும்போது அவர்கள் மற்ற பராமரிப்பு திட்டங்கள்ல அவங்களுடைய கவனம் இல்லாம போகுது. புதிதாக ஆள் நியமனமே பண்ணாம அவருடைய அரசுடைய கவனம் திசை திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவருடைய பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தான் வழக்கமான பணியையும் பார்க்க வேண்டும், இந்த பணியையும் கூடுதலா பார்க்க வேண்டும் என்று பார்வை இருக்கிறது. அது தவிர இந்த சென்னை மாநகராட்சியில் மட்டுமே இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை மட்டுமே பார்த்தால், சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உணவகங்களை மட்டுமே பார்த்தால் 10 லட்சம் பேர் பயனாளிகளாக இருக்கிறார்கள். அம்மா உணவகம் மூலமாக 5000 பேர் மகளிர் சுய உதவிக்குழு சேர்ந்த 5000 பேர் அன்றாடம் வேலை பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்ல. இதை விட ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய, ஒரு லாபம் தரக்கூடிய சமூக பொருளாதார திட்டம் வேற என்ன இருக்க முடியும்? மலிவு விலை திட்டங்கள் அவசியமா, அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஷேக் தாவூத்தை கேட்க விரும்புறேன். இந்த ஒரு கேள்வியில நம்ம ஒரு விவாதத்தில் ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மலிவு விலையில பொருட்கள் கிடைக்கிறது தப்பா அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது. சகோதரி அர்ச்சனா சொன்னது போல மலிவு விலையில எவ்வளவு 1 ரூபா குறைஞ்சாலும் 1 ரூபா குறைஞ்சதான் அது சந்தோஷமான விஷயம், நிறைவு தரக்கூடிய விஷயம். பஸ் கட்டணமாகட்டும், பால் கட்டணமாகட்டும். பஸ் கட்டணம், பால் கட்டணம் உயர்ந்துருச்சு. அது அப்புறம் இதுல குறைக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமா குறைக்கணும் அப்படிங்கிற இந்த மாற்றம். இதை அரசு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இன்னைக்கு அரசாங்கம் சார்பா மலிவு விலை கடைகள் நிறைய இருக்குது. நம்ம பாக்குறோம், சிந்தாமணி இருக்குது, அமுதம் இருக்குது, நிறைய இடங்களில் கூட்டுறவு கடைகள் இருக்குது. அவங்க சந்தை விலையை விட குறைவான பொருளை கொடுக்குறாங்க. அது யாருக்கு மாற்றுகிறது? அரசாங்கம் ஒரு வர்த்தகம் செய்கிறது. அரசாங்கம் உற்பத்தி செய்ய வேண்டுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக அரசு தான் இதை செய்யணும், அரசு தான் செய்ய முடியும். ஏன்னா இதை பார்த்து விலைவாசிகளை மற்றவர்கள் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தனியர்கள் இப்ப அரசாங்கம் இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்கும் போது இது நல்ல வியாபாரம் நடக்குது. உங்களுக்கு நிச்சயமா தெரியும், ஆவின் பாலை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பால் விலை கூடி இருக்கு அப்படின்னு. ஆவின் பால் இந்த விலை விற்கிறாங்க. யாராவது ஒரு 50 காசு குறைச்சிருக்காங்களா? ஒவ்வொரு பால் நிறுவனமும் ஆண்டுதோறும் விலையை கூட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது இது மக்களுக்கு போய் சேர்றதுக்கு, அதாவது நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கிறதுக்கு அரசு மூலமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை இது. விலை வெளியில ஏறி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசு இதை கண்டுக்காம சரி மத்த இதுல நம்ம பாத்துக்கலாம், உணவுப் பொருள் எந்த விலைக்கு வித்தாலும் கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி இதை செய்ய முடியாது. மக்கள் தேவையை அறிந்து எந்தெந்த வகைகள்ல நம்ம செய்ய முடியுமோ இதெல்லாம் உடனடியாக செய்யக்கூடியது. இட்லி எல்லாம் என்ன உடனடியாக அவிக்கணுமா வேக வைக்கணுமா நீங்க கேக்குறீங்க. கரெக்ட், அரசாங்கம் இட்லி அவிக்க வேண்டிய வேலை எல்லாம் இல்ல. இருந்தாலும் மக்களுக்கு டெய்லி பசி இருக்கு, மக்களுக்கு டெய்லி உணவு வேண்டியது இருக்கு. ஏழை எளிய மக்கள் காலையில எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட முடியாது. போனா 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு எல்லாம் டிஃபன் பண்ண முடியாது. காலையில ஒருவேளை உணவு 60-70 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டுலாம் வாழ முடியாது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இவங்க எல்லாம் காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றுறது ஒரு அரசுடைய கடமை. அப்ப என்ன செய்யறாங்க? உடனே அதற்காக இந்த மாதிரி ஒரு வேலைகளை எல்லாம் செய்யறாங்க, மக்கள் கொடுக்கறாங்க. அது மக்கள் மத்தியில சென்றடையுது, மக்கள் அதை வரவேற்கிறாங்க. நம்ம அதை வரவேற்கிறோமா இல்லையாங்கிறத வசதி படைத்தவர்கள், வாழ்ந்தவர்கள், இல்ல டிபேட்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கலாம். ஆனா மக்கள் இதை வரவேற்கிறாங்க, மக்கள் அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அங்க போய் பாருங்க, எல்லாம் ஐடிஐ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, கோட்டு சூட்டு போட்டவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க காலையில. அங்க நீங்க போய் பாருங்க. திசை திரும்பிருச்சா? திசை திரும்பிருச்சா? நீங்க என்ன சொன்னீங்க? ஏழைகள், அடித்தட்டு மக்கள் சாப்பிடுறதுக்கு சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யார் சாப்பிடுறா?
ஐடி நிறுவனத்துக்காரனும் லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் போய் சாப்பிட்டு இருக்கிறான். யாருக்கு போய் சேர வேண்டியது, யாருக்கு போய் சேர்கிறது? இதுல சமத்துவமாக இருக்குங்கிறது தான் அதை சொல்ல வந்தேன். எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அம்மா உணவகம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அதுல சமத்துவம் வந்திருக்குங்கிறதுக்கு தான் அதை நான் சொல்ல வந்தேன். இந்த சமூக திட்டங்கள் தாண்டி சமத்துவம் கூட இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் சகோதரி அர்ச்சனாட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அம்மா குடிநீர் வந்துருச்சு, அம்மா உணவு வந்துருச்சு, அம்மா உப்பு வந்துருச்சு, இன்னும் அம்மா மலிவு விலை காய்கறிகள் வந்திருக்கு, சந்தை வந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் எந்த மாதிரியான பொருட்கள் இது மாதிரியான மலிவு விலையில வந்தா உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க? நீங்க அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறீங்க, அன்றாட உங்களுடைய பொருள் கையில இருந்து ஒரு பைசா எடுத்து செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி மலிவு விலையில வந்தா உங்களுக்கு நிம்மதி நினைக்கிறீங்க? அர்ச்சனா, நான் உங்கள்ட்ட வரேன். நானு நீங்க நல்ல உதாரணம் சொன்னீங்க. ஆவின் ஏன் அரசாங்கம் ஆவின் பால் பண்ணுது? நமக்கு ஆவின் பால் நல்லா இருக்கதா தோணுதா, தனியார் பால் நல்லா இருக்கதா தோணுதா? கிவன் அ சான்ஸ் நம்ம ஆவின் பாலுக்கு போவோமா, தனியார் பாலுக்கு போவோமா? அரசாங்கம் ஏன் செய்ய வேண்டும்? ஏன்னா தனியார விலை குறை என்று சொல்ல அரசாங்கத்தால முடியல. சப்சிடி கொடுத்தாலும் ஒழுங்கா போய் சேராது. அரசாங்கமே இந்த மாதிரி சப்சிடி இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுவதில் தொந்தரவு இருக்கிற பொழுது ஏன் ரயில்வே இன்னும் அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது? போக்குவரத்து நடத்துறது ஏன் இன்னும் டிரான்ஸ்போர்ட் வச்சிட்டு இருக்காங்க? பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இன்னும் ஆம்னி பஸ்ல போறாங்க. அரசு போக்குவரத்து இன்னும் தேவை ஏற்படுகிறது என்றால் அரசு லாப நோக்கோடு சாதாரண மக்களை பார்க்காது. கொஞ்சம் நஷ்டமாட்டா கூட அவர்களுக்கு அவைலபிள் ஆக்கும் என்கிறதுல தனியார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா மாறாத காரணத்தினால அரசாங்கம் இன்னும் வேறு சில பொருட்களை அதனுடைய தலையில அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கிறது அவைலபிலிட்டியா, அரசாங்கம் செய்யணுங்கிறதா? இப்ப உசிலம்பட்டியில இருந்து உண்டுவளந்தாம்பட்டிக்கு ஒரு மினி பஸ் போட்டு எல்லாம் அது அரசாங்க பேருந்தா சாதா பேருந்தா யாரும் பார்க்கல. அந்த ஊர்ல தனியார் பேருந்து தான் இருக்கு. சென்னையில அரசு பேருந்து இருக்கு. ரெண்டுல மக்களை வித்தியாசப்படுத்துறாங்களா? அந்த மக்கள் அரசு பேருந்து அவைலபிலிட்டி பேருந்து இருக்கா? நான் போறேன். இல்ல நீங்க எந்த ரூட்ல கூட்டம் இருக்கோ அங்க பஸ் விடுவது போல உணவகங்கள் எங்க கூட்டம் வருதோ அங்கதான் நடத்துவாங்க. ஆனா அம்மா உணவகமோ அரசாங்கத்தினுடைய உணவகமோ அங்க லாபம் நோக்கா இல்லாத காரணத்தினால ஆள் குறைவாக வந்தாலும் 10 பேருக்கும் அங்க ஒரு உணவகம் நடந்து கொண்டிருக்கும். அதுதான் அரசாங்கம். இல்ல அதுதான் பொதுநல நோக்கம். நீங்க தனியார் நோக்கம் வேறு, பொதுநல நோக்கம் வேறு. பொதுநல நோக்கத்துல மட்டும்தான் சாதாரண மக்கள் கவனிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பணம் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அதற்காக விரிவுபடுத்தப்பட்ட ஒரு சின்ன திட்டம் இது. இல்ல சொல்லுங்க. பொதுநல நோக்கமோடு தான் ஒரு அரசு செயல்படணும். எல்லா அரசுமே அப்படிதான் செயல்படணும். இப்போ எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம விமர்சிக்கிற போது இது வேணுமா வேண்டாமான்னு பாக்குற போது பல கருத்துக்கள் வரலாம். எல்லாத்துக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகான் இருக்குது இல்லையா? எந்தெந்த திட்டங்கள் உண்மையான நலத்திட்டங்கள், எந்தெந்த திட்டங்கள் போலியா அரசுக்கு ஒரு பில்டப் பண்றது, பிராண்ட் பண்றதுக்காக செயல்படுற திட்டங்கள், இதுதான் சரியான மாற்று திட்டமா, இதை விட சிறப்பாக மாற்று திட்டங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு திட்டம் வெற்றி. இப்போ மலிவு விலையில் இட்லி கடை இருக்கிற போது கூட்டம் அலையும் போதுன்னா அது இயல்பான ஒரு விஷயம். நீங்க இலவசமா கொடுத்தீங்கன்னா இதை விட அதிகமா கூட்டம் வரும். சென்னை மாநகராட்சிக்கு இந்த மலிவு விலை உணவு மூலமா சென்னை மாநகராட்சிக்கு ஏற்படக்கூடிய இழப்பு 18 கோடி ரூபாய். 18 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. ஆனா இதுல 10 லட்சம் பேர் பயனடைறான். 5000 பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு. 18 கோடி ரூபாயில இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சொல்லுங்க, நீங்க தொழில் நிறைய பார்த்திருக்கீங்க. 18 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரும்படியா உலகத்துல ஏதாவது தொழில் இருக்கா? இல்ல. ஒரு நிமிஷம். எந்த தொழில் செஞ்சா 18 கோடி ரூபாய் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும்? இந்த 5000 பேர் ஏற்கனவே வேலை செய்யாம இருந்தாங்களா, வேலையை தேடிட்டு இருந்தாங்களா, பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அவங்க அவங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்கலாம். நமக்கு தெரியாது, தெரியாம பின்னணி தெரியாம. ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். டாஸ்மாக் கடையில 10,000 பேர் வேலைக்கு போனா வேலைக்கு வந்திருக்கிறான்னு வேலை இல்லாம தான் அந்த 5000 சம்பளைக்கு வர்றான். இது என்ன நீ ஆச்சரியமா? மகளிர் சுய தொழில்காரன் நான் அம்மா உணவு ஆரம்பிக்கிறேன் வர்றான்னு அவனுக்கு ஏற்கனவே வேற தொழில் இல்ல, இல்லாட்டி இதோட குறைவான வருமானம் உள்ள தொழில் இருக்கு. அதனால தான் வருவான். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் உங்களை வேலை கூப்பிடும் போது நீங்க இந்த சம்பளம் கொடுத்தா தான் வருவீங்க. நீங்க அவங்க எந்த வேலையில இருந்தாங்க கம்பல்சரி எங்க கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வடநாட்டுக்காரங்க தமிழகத்துல இருந்து வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புகள் பெருகிட்டு தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும். இப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான திட்டங்களை இப்போ கவர்மெண்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும். அரசே எடுத்து இட்லி கடை நடத்தணுன்ற அவசியமே கிடையாது. தமிழக அரசு மாநகராட்சிக்கு நிதி கொடுக்குது. மாநகராட்சி மகளிர் சுய உதவிக்குழுமா செய்ய வைக்குது. இதை விட ஒரு ஃபெசிலிட்டேஷன் வேற என்ன இருக்கு? இதுல தெரியல. இதுல எந்த அளவுக்கு, ஏன்னா உண்மையா தெரியல, போனாதான் தெரியும். இதுல எந்த அளவுக்கு அரசுடைய
அரசுடைய நேரடி ஈடுபாடு இருக்கிறது, அரசுடைய நேரடி முதலீடு இருக்கிறது. நிர்வாகம் அரசுக்கு இருக்கு, செயல்படுத்துறது சமையல் பண்றது. நம்ம முதல்ல பேசினா இட்லி வேக வைக்கிறது, சாம்பார் பண்றது பூரா அரசியல் மகளிர் நிறுவனங்கள்ட்ட இருக்கு. மகளிர் சுய உதவிக்குழு பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகம் பண்றது மானிட்டர் பண்றது அதற்கான சம்பளம் எல்லாம் அரசு தான் கொடுத்து மூலமா எவ்வளவு பேருக்கு எந்த அளவுக்கு பணி சுமை எல்லாம் தெரியாது. நமக்கு தெரியாம ஒரு வருஷம் 2 வருஷம் நடந்து ஒரு ஆடிட் பண்ற போதுதான் அதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வரும். இப்போதைக்கு அதனுடைய பசுமையான விஷயங்கள் மட்டும் தான் தெரிய வருமே தவிர ஒரு 2 ஆண்டுகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அடுத்தது கிடையவே கிடையாது. நீங்க ஆடிட் போது வெறும் நீங்க வரவு செலவு ஆடிட் மட்டும் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், பெனிஃபிட் ஆடிட், பல விஷயங்கள் இருக்குது. அது 2 ஆண்டுகள் நடக்கிற போது தான் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி விமர்சனம் செய்யக்கூடாது, நியாயம் இல்ல. முதல்ல 100 கடை இருக்கிற போது அதுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். 500 கடைகள் 1000 கடைகள் போற போது அதற்கு மேல போகும்போது அரசால் நிர்வகிக்க முடியுமா, எந்த அளவுக்கு இருக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கிற போது தொடருமா. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக உழவர் சந்தைகள் கொண்டு வந்தாங்க. அதுல பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. ஆனாலும் உழவர் சந்தைகள் பல இடத்துல நுகர்வோருக்கும் அரசு செயல்படுத்துதா இல்லையா, அடுத்த அரசு தொடர்தா இல்லையாங்கிறதுல விவாதம். இது போன்ற விஷயங்கள் அரசு ஈடுபடணுமா வேணுமாங்கிறது தொடர்ந்து அரசுடைய முடிவு. அதை எப்படி செய்யணும்னா, உழவர் சந்தையை ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. உழவர் சந்தையில சில இடங்கள்ல பல இடங்கள்ல தோற்று போனது, சில இடங்கள்ல வெற்றி பெற்றது. ஆனா திட்டம் நல்ல நோக்கம் நல்ல நோக்கம். உழவர்கள் நேரடியாக நுகர்வோருக்கு கொடுக்கிற போது இடைத்தரகர்களை தடுத்து அதையே நீங்க கேள்வி கேட்கல. விவசாயி விவசாயம் பண்றான், வியாபாரிட்ட விற்கிறான். இது அரசுக்கு என்ன வேலை? அரசு ஏன் ஒரு இடம் ஏற்படுத்தி தரணும்? அரசு ஏன் ஒரு இலவச பஸ் கொடுக்கணும்? அரசு ஏன் இலவச பஸ் இல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது விவசாயிகளுக்கும் அவர்களுடைய சுமை கூலி இல்லாமல், அவருடைய லக்கேஜ் கட்டணம் இல்லாமல் ஃபெசிலிட்டி பண்ணப்பட்டது. அதை நீங்க ஏன் கேள்வி அது நல்ல திட்டமா தெரியுது. பாத்தீங்கன்னா மின்சாரமே இலவச மின்சாரம் தான் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இலவசம்ன்றதையோ இல்ல ஒரு திட்டம் அரசை செயல்படுத்தணுமா இல்ல ஃபெசிலிட்டி இருக்கணுமான்றதுலதான் விவாதம் இருக்கு. இலவசமா செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற போது விவாதத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம பேசுறது எதுவுமே இலவசம் கிடையாது. குடிநீரோ இட்லியோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அத்தியாவசியமான விஷயங்கள். குடிநீர் இன்றைக்கு இப்ப இருக்கிறதா? மானிய விலையில அரிசி கொடுக்கறத ஏத்துக்கிட்டோம், மானிய விலையில பருப்பு கொடுக்கறத ஏத்துக்கிட்டோம், கரைச்சி கொடுக்கறத ஏத்துக்கிட்டோம், மானிய விலையில இட்லி கொடுக்குறாங்க. வாட்ஸ் ராங் வித் இட்? அதுல குறைய சொல்ல, இது ஒரு பிராண்டிங் செய்துட்டு இது மட்டும்தான் அரசுடைய ஒரு வெற்றியா காமிக்கிறது தான் இருக்கிறது. பொதுமக்களுடைய ஒரு சொத்து, பொது சொத்துன்றது கான்செப்ட் போய் தனியாரும் செய்யலாம், அரசும் ஒரு பிராண்டிங் செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில முன்னெல்லாம் நமக்கு எல்லா ஸ்டேஷன்ல போய் இறங்கினோம் நம்ம குழாயை பிடிச்சு தண்ணி பிடிக்க முடியும். ரயில் நீர் அப்படின்னு கொண்டு வந்து அது ஒரு பெரிய ஒரு வியாபாரத்துக்கான ஒரு விஷயமா பண்ணி மக்களை தவிக்க விடுறாங்க. ஒண்ணு ரயில் நீர் வாங்கி, இல்லன்னா நிற்க அசுத்தமான தண்ணி கூட கிடையாது, எந்த குழாயிலும் கிடையாது. உடச்சு வச்சிருக்காங்க. தண்ணி இருக்கு, கோல்டு வாட்டர் இருக்கு, மக்கள் நீங்க சென்ட்ரல் எக்மோர்ல பாத்துக்கலாம். எல்லா ஸ்டேஷன்ல இருக்கிற அவருடைய கவலை இப்போ நான் அர்ச்சனாட்ட கேட்க விரும்புறேன். இது போன்ற திட்டங்கள், உணவகம் ஆகட்டும் அல்லது குடிநீர் ஆகட்டும் அல்லது உப்பாகட்டும், இது போன்ற இன்னும் அம்மா தியேட்டர்லாம் வேற வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சியில. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? அர்ச்சனாவோட இணைப்புல தொடர்பு பிரச்சனை நினைக்கிறேன். நான் திரு ஷேக் தாவூத்தை கேட்கிறேன். நம்ம மக்களுடைய நலன் உண்மையான அக்கறை அப்படிங்கும் போது மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம், சார் சொன்ன மாதிரி இட்லி 3 ரூபா, அது 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அது ஒரு வித்தியாசம். உப்பு 24 ரூபா, சந்தையில் 16, இங்க வெளியில அம்மா உப்பு 16 ரூபா கிடைக்கும், 4 ரூபா இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் இருக்கக்கூடிய விஷயம். என்னுடைய கேள்வி, ஏன் நீங்க அம்மா பெட்ரோல், அம்மா டீசல் விற்க கூடாது? 70 ரூபா 80 ரூபா கொடுத்து மக்கள் வாடக்கூடிய நிலைமையில ஒவ்வொருத்தரும் போடும்போது அவங்களுக்கு நேரடியா உங்களுக்கு வாக்கு தரும், நல்ல செல்வாக்கு தரும், எல்லாத்தையும் தரும். அது ஒரு 30 ரூபா 40 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்லதா இருக்கும்? நல்ல கேள்வி. எதெல்லாம் அரசால முடியுமோ அதையெல்லாம் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டீசல் பெட்ரோலுங்கிறது நம்ம உற்பத்தியில இல்ல, நம்ம கையில இல்ல, மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஒண்ணு நீங்க உங்களுக்கு தெரியும் நிச்சயமா, அரசுடைய பெட்ரோல் பங்க் ஒரு 10 திறந்து இந்த பெட்ரோல் பங்க் போனா அரசு பெட்ரோல் பங்க், அரசு வங்கிகளுக்கு டீசல் மொத்தமா கொடுக்க முடியல, அதுக்கு அந்த விலை கிடையாது அப்படிங்கறதுனால தனித்தனியா பெட்ரோல் பம்ப். என்னுடைய கேள்வி, அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை காரணம் காட்டி பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் போது அந்த பேருந்தை இயக்கக்கூடிய போக்குவரத்து கழகம் சார்பில் குடிநீர் திட்டம் தேவையா? சார் அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். அரசாங்கம் மக்களுக்கு பெட்ரோல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பெட்ரோலுடைய தேவை போக்குவரத்துக்கு பயன்படுவது.
போக்குவரத்தை அது வந்து ஒரு கட்டுப்பாடான விலையில கொடுத்தாலே போதும். சாதாரண மக்கள் ஒன்னும் டூ வீலரும் காரும் வச்சுக்கிட்டு போல பெட்ரோலை போய் மலிவு விலையில வாங்குவதற்கு அவர்களுக்கு பெட்ரோல் அல்ல தேவை. அவர்களுக்கு இட்லி தான் வேணும், அவங்க வயிற்றுக்கு பெட்ரோல் வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேண்டாம் அவர்களுக்கு. அதாவது நீங்க அரசாங்கம் எப்போ வந்து சப்சிடைஸ் ரேட்ல டிரான்ஸ்போர்ட் பண்றாங்களோ அது இனஃப். இப்ப செகண்ட் கிளாஸ் ட்ரெயினை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தல, அது ஏழை மக்களுக்கு பயன்படுது. இன்னமும் 5 ரூபாய்க்கு ஒரு ஸ்டேஷன் போகலாம். அவன் பெட்ரோலை கொடுத்தா நீங்க மீண்டும் வந்து நல்லா வளமா இருக்கவங்க தான் அதை பயன்படுத்த போறாங்க. பெரிய பெரிய கார்ல ஏசியை போட்டுட்டு போறதுக்கு இப்ப சப்சிடைஸ்ட் டீசல் பயன்படுவது இன்னும் அதிகமா சப்சிடி போக போது அரசாங்கத்துக்கு உங்களுடைய 1.5 லட்சம் ரூபாய் கடன் 2 லட்சம் கோடி ஆயிடும். சப்சிடின்னு பாக்குற போது பணக்காரர்களுக்கு ஏகப்பட்ட சப்சிடி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டீசல் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பொது போக்குவரத்துக்கும் பொது விநியோக திட்டத்துக்கு, நீங்க வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு, அப்புறம் உரங்களை கொண்டு வருவதற்காக தான் டீசலை கொண்டு வந்து மானியம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே டீசல் காரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பணக்கார கார்ல இருந்து சாதாரண கார் வரையும் இன்னைக்கு இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் டவர்ல எல்லாம் டீசல் ஜெனரேட்டர் தான் ஓடுது. 5 நட்சத்திர ஓட்டங்கள்ல ஓடுது, மால்ல ஓடுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 36 விழுக்காடுக்கு மேல இன்றைக்கு டீசல் சப்சிடி வந்து பணக்காரர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்துக்கும் இது போன்ற நான் என்னுடைய கோரிக்கையா பெட்ரோல் டீசல் வந்து விலையை குறைச்சா நல்லா இருக்கும்னு கேட்டேன். உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? இந்த உப்பு, குடிநீர், இந்த உணவகம் போல எந்த விஷயங்கள் இன்னமும் மலிவு விலையில அம்மா பெயர்ல அரசாங்கமே நடத்தினா உங்களுக்கு எளிமையா இருக்கும், உங்களுக்கு வசதியா இருக்கும்? அந்த இணைப்பை ஷேர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல இதுல வந்து மலேசியா போல ஒரு பொருளாதாரத்துல இந்தியாவோட பொருளாதார அளவீடுகள்ல நல்ல முன்னேற்றத்தை கண்ட நாடுகள்லயே ஒன் மலேசியான ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அங்க போனா பொருட்கள் வந்து மலிவு விலையில, மிக குறைந்த விலையில சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய, ஏழைகள் வாங்கக்கூடிய வச்சிருக்காங்க. அவங்க நம்ம நாட்டை ஒப்பிடும் போது அவங்க வந்து வறுமையில எவ்வளவு பேர் இல்ல, அங்க அந்த அளவு இருக்கு. மானியம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால இருக்குது, யுஎஸ்ல வந்து மானியம் வச்சிருக்காங்க. சோ இந்த எங்கேயுமே வளர்ந்த நாடுகள், நாங்க வந்து உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற சொல்ற நாடுகள்ல மானியம் இருக்கும் போது இந்தியா போன்ற ஏழைகள் நிறைந்த நாடுகள்ல இது போன்ற மலிவு திட்டங்கள் எல்லாம் வேற எங்க கொண்டு வர சொல்றீங்க? கட்டாயம் வேணுங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே மானியம் இருக்கிறது. வளர்ந்த நாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா முழுக்க கல்வி வந்து பொதுத்துறை மூலமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, தனியார் பள்ளிகள் கிடையாது. இன்றைக்கு பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் பல்வேறு மேடுபள்ளங்கள் உள்ள சமத்துவமற்ற ஒரு சமுதாயத்துல அரசுடைய உதவி இல்லாம இவர்கள் எல்லாம் மேல கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி சாதாரண மக்களை அதிகாரப்படுத்த வேண்டியிருக்குது. கல்வி வந்து முழுக்க பொதுப்பள்ளி மூலமாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. எல்லாரும் சமத்துவமா ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து ஏழை மாணவர்களும் சரி, பணக்கார மாணவர்களும் சரி, உயர்ந்த சாதின்னு நினைக்கிறவங்களும் சரி, தாழ்த்தப்பட்ட சாதின்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாரும் உட்கார்ந்து படிக்கிற ஒரு வகுப்பறையை உருவாக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அரசு கட்டாயம் கொண்டு வர வேண்டி இருக்குது. அதனால எது வந்து அரசு மக்களுக்கு உதவி செய்ய போகிறது, எது வந்து மக்களை அதிகாரப்படுத்தக்கூடிய திட்டம், எது வந்து அதிகாரப்படுத்தாமல் ஒரு திசை திருப்பும் திட்டம், எது வந்து அரசு மக்களை வந்து சாதாரண நுகர்வோராகவே பயனாளிகளாக வைத்திருக்கிற திட்டம் என்பதெல்லாம் பல விவாதங்களுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது. இதுல வந்து ஒரு அடிப்படையா பாருங்களேன். எனக்கு வந்து இந்த அம்மா உப்பு கிடைக்கலன்னு நான் வெளியில ஒரு உப்பு வாங்கி ஆகணும், அம்மா இட்லி இல்லைன்னா வேற எங்கேயா நான் இட்லி வாங்கி ஆகணும், அம்மா குடிநீர் இல்லைன்னா வேற எங்கேயா வாங்க போறோம். 16 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கொடுக்கறது, 20 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கொடுக்கறது, 10 ரூபாய்க்கு கிடைச்சா எனக்கு வாய்ப்பு இன்னும் கொடுங்க. எனக்கு வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? சாய்ஸ் நிறைய வேணும். ஒரு மோனோபோலினஸ் இருக்கக்கூடாது நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஒரே ஒரு சர்வாதிகாரமாக ஒரே இதான் இருக்கும்னு சொல்லி இல்லாம இருக்கும்னு நினைப்பீங்க. அப்ப பல பொருட்கள் பல விலையில கிடைக்குது, அரசும் அந்த போட்டில் இறங்குது, நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு தரமான உணவு கிடைக்குதா, தரமான குடிநீர் கிடைக்குதா, தரமான உணவு கிடைக்குதா, அந்த பொருட்களோட தரத்துல ஏதாவது கோளாறு தான் நீங்க கேளுங்க. இல்ல எது வந்து கன்சியூமர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நுகர்வோருக்கு இருக்கிற மார்க்கெட்ல வந்து அரசு செய்யணுன்றதுல ஒரு காலத்துல பிரெட்டே அரசு பண்ணிட்டு இருந்தது, அப்புறம் அதை பேக்கரியை வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தது. இப்போ படிப்படியா அரசு வந்து இந்த மாதிரியான வியாபாரத்துல இறங்குவது வந்து அப்போ திருப்பியும் நம்ம வந்து பல விஷயங்களை வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மூட விட்டு எதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமா மட்டுமே நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம நவரத்னான்னு வச்சிருக்கோம். இப்ப நீங்க புதிய நவரத்னா உருவாக்குறீங்களா, இல்லைன்னா நாளைக்கு எதிர்காலத்துல வந்து நஷ்டப்படக்கூடிய பொதுத்துறை வியாபார நிறுவனங்களை உருவாக்குறீங்களான்றது விவாதத்துக்குரியது. அது போக அரசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க, மருத்துவம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்றைக்கு வந்து பிரான்சைசி மோடல் வந்து மருத்துவம் வந்திருக்கிறது. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வச்சு இருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்புக்கு வந்து இந்த மாதிரியான உப்பு கொடுத்தாதான் மக்களுடைய நலன் காக்கப்படும். ஒரு நாளுக்கு 44 பேர் சாலை விபத்துல சாகுறாங்களே. இப்ப இந்த சாலை விபத்து சாவுகளை தடுப்பதற்கு அரசு கடந்த 3 ஆண்டுகளாக என்ன திட்டங்கள் எடுத்திருக்காங்க? இந்த மாதிரியான எல்லாருக்கும் டிரைவர் அனுப்ப முடியுமா அரசு? ஒன்னு சுருக்கமா, அதாவது அரசாங்கம் ஃபேன் கொடுக்குது, அரசாங்கம் ஃபேன் தயாரிக்கல.
அரசாங்கம் சைக்கிள் கொடுக்குது, அரசாங்கம் சைக்கிள் தயாரிக்கல, லேப்டாப் தயாரிக்கல, எல்லாம் வெளியில சோர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க. இப்ப சில விஷயங்களுக்கு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப வந்து நீங்க காய்கறிக்கு கடை வச்சிருக்காங்கன்னா அது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்க, அதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்கள பெட்டரா ப்ரொடக்டிவா யூஸ் பண்றாங்க. இப்ப மருந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இப்ப உப்புன்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. அவங்க என்ன எனர்ஜைஸ், அவங்க பெட்டரா ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்காக அரசாங்கம் ஒரு 5,000 பேரை ரெக்ரூட் பண்ணி புதுசா ஒரு பெரிய லெவல்ல வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் அதெல்லாம் செய்யலையே. அரசாங்கம் எதெல்லாம் வந்து மக்களுக்கு சாத்தியப்படுதோ அதுதான் செய்யுது. உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து இதுல பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அதாவது வந்து மக்களுக்காக அரசு, மக்கள் நலத்துக்காக அரசு, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அரசு, அது சரியாக இருந்தா தான் மக்கள் அந்த அரசை ஏத்துக்குவாங்க. அப்ப இந்த அரசை பொறுத்தவரை சரியாக மக்களுக்கு எது தேவையோ எப்ப தேவையோ அதை சரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து கண்டிப்பாக அவசியம். என்னுடைய பக்கத்தில் இருக்க சகோதரர்கள் பேசின மாதிரி இது வந்து விவாதத்துக்குரிய பொருளா இல்ல விவாதிக்க வேண்டுமா அப்படிங்கறதெல்லாம் அவசியமே இல்ல. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யறது அரசனுடைய கடமை. அரசு அதை சரியா செஞ்சிட்டு இருக்கு. அரசு வந்து தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப நோட் புக்கம் கொடுத்தது, இலவச காலணிகள் கொடுத்தது, சீருடை கொடுத்தது, மடிக்கணினி கொடுத்தது, மிதிவண்டி கொடுத்தது. அதை போல ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உணவுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா உணவகம் கொடுக்கிறது. தண்ணி வந்து விலைகள் ஏறி இருக்குங்கிறதால அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத தேவைதான் தீர்மானிக்கிற அப்படிங்கிற பார்வையா இருக்கு. மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? இது போன்ற மலிவிலை திட்டங்கள் அரசியலா அல்லது அவசியமா என்று கேட்டிருந்தோம். குறுஞ்செய்தி வாயிலாக மக்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். இதுபோன்ற மலிவு விலை திட்டங்கள் அவசியம் என்று 43% மக்களும், தேவையற்றது என்று 43% மக்களும், அந்தந்த தொழிலை பொறுத்தது அந்தந்த உற்பத்தியை பொறுத்தது என்று 14% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எதை மானிய விலையில் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தது என்று 14% மக்களும், தேவையற்ற இலவசங்கள் மானியங்கள் என்று 43% மக்களும், இது அவசியமானதே என்று 43% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் நிச்சயமாக பாடம் தான் சொன்னது போல ஒரு 2 ஆண்டுகள் கழித்துதான் இது போன்ற விஷயங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கிறது என்று சொல்ல முடியும். இப்போது கிடைக்கக்கூடிய தற்காலிக பலன்களை வைத்து இது 5000 பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறதா அல்லது 10 லட்சம் பேருக்கு உணவு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா இல்லாட்டி அரசுடைய கடனை வந்து அதிகரிக்கிறதா என்று நாம் இப்போது உறுதியான முடிவுக்கு வந்துவிட முடியாது. இன்னும் 2 ஆண்டுகள் பொறுத்திருந்து இதுபோன்ற சமூக தாக்கத்தை எப்போது சமூக விளைவை ஏற்படுத்த என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்ற நண்பர்களே. உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குண்டர் சட்டத்தில் தடுப்பு காவலில் கைது செய்யப்படும் போது காவல்துறை அதிகாரிகள் மனதை செலுத்துவதில்லை, ஏனோதானோ என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பல முறை சுற்றறிக்கை கூடிய வெளியிட்டும் கூட அறிவுரை வழங்கியும் கூட காவல்துறையினர் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றும் போது அதை அமல்படுத்தும் போது மனதை செலுத்துவதில்லை. பல பேரை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே வைத்துக் கொள்வது சரியான ஜனநாயகம் இருக்க முடியாது. ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கின்ற கடுமையான கண்டனத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லையா, அதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் நாம் பார்க்கிறோம். குண்டர் சட்டம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் நேற்று தெரிவித்த கண்டனம், அதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய விவாதம், சர்ச்சை, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் உயர்நீதிமன்றம் சொன்னது என்ன, அதனால் விளைவுகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1982ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது குண்டர் தடுப்பு சட்டம். சட்டம் ஒழுங்கிற்கு பாதகம் விளைவிக்கும் செயலில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள் மீது இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். செயின் பறிப்பு, திருட்டு, விபச்சார தொழில், கள்ளச்சாராயம் கடத்தல் மற்றும் விற்பனை போன்ற குற்ற சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுபவர்கள் பிரிவு 13 கீழ் ஓராண்டு சிறையில் இருக்க வேண்டும். இந்த சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களை நீண்ட நாட்கள் சிறையில் அடைக்க முடியும் என்ற காரணத்தால் அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக பலர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி
சிறைவாசிகள் உரிமை அமைப்பின் இயக்குநர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான உத்தரவுகள் அன்றாடம் பிறப்பிக்கப்படுகின்றன. தவறான உத்தரவால் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள தனி மனித சுதந்திரம் மீறப்படுகிறது. கைது உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன் அதன் தேவை பற்றி அதிகாரிகள் பரிசீலித்து திருப்தி அடைய வேண்டும். வெவ்வேறு அதிகாரிகளை கடந்து இந்த கைது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. பெரும்பாலான குண்டர் சட்ட கைது உத்தரவுகள் நீதிமன்ற பரிசீலனையின் போது ரத்து செய்யப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் அதிகாரிகள் கவனமுடன் இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகளுக்கு சட்ட நடைமுறைகள், தற்போதைய சட்டங்கள் பற்றி விளக்கப்பட வேண்டும். எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தமிழக அரசின் தலைமை செயலர், உள்துறை செயலர் ஆராய்ந்து தகுந்த உத்தரவுகளையும் நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குண்டர் தடுப்பு சட்டம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக செயல்படுத்தப்படுகிறதா அல்லது பழிவாங்கும் நோக்கத்திற்காக செயல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வெடித்து கிளம்பும் குண்டர் தடுப்பு சட்டம். குண்டர் சட்டம் மூலமாக அது பயன்படுத்தப்படும் விதமாக எழுந்திருக்கூடிய கேள்விகள் இதைப்பட்டுதான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மணிந்திருக்கிறார். அதேபோல சிறைவாசிகள் உரிமை அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள் மணிந்திருக்கிறார். உங்கள் இரண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. இந்த வழக்கை தொடர்ந்தவர் என்ற முறையில் திரு புகழேந்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்ன பிரச்சனை? நீங்க ஒரு மோதல் நடந்த சிறையில் அப்படிங்கறக்காக ஒரு வழக்கு தொடுக்கிறீங்க. ஆனா அந்த விவாதம், அந்த கேள்வி எல்லாமே வேறு பக்கமா போய் அங்க உள்ள நடந்த தகராற விட்டுருங்க. முதல்ல இந்த குண்டர் சட்டத்தை பாப்போம் சொல்லி இந்த வழக்கினுடைய போக்கே மாறி போயிருச்சு. உங்களுடைய பிரேயருக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அது விவாதிக்கப்படவும் இல்லை. ஆனா ஒரு அடிப்படையான கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பிருச்சு. குண்டர் தடுப்பு சட்டம், தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது எங்க தவறா பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க இன்னைக்கு சென்னையில போடப்பட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 90% வழக்குகள் பொய்யான வழக்கு. நான் அடிச்சு சொல்லுவேன், அது பொய்யான வழக்கு. ஒரு குடிமகனை எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் செய்யாத தவறுக்காக பிடித்து அவன் மீது வழக்கு போடுவது மட்டுமல்லாமல் அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அவனை தடுப்பு காவலில் அடைக்கிறாங்க. அந்த வழக்கு எப்படியாப்பட்ட வழக்கா இருக்கு சொல்றேன். ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அவரை பிடிச்சி இங்க வா அஸ்கல், நீ குண்டர் ராணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அவங்க மேல வழக்கு போட்டு அவர் குண்டர் தடுப்பு காவல் போட்டு அவருக்கு உள்ள வச்சிடறாங்க. காவல்துறைக்கு ஏதேனும் ஒரு ஏதாவது இது ஏற்பட்டுருச்சா? ரோட்ல போறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வச்சு குண்டர் சட்டத்தை போட்டுருவாங்க. 90% வழக்கு நீங்க பயன்படுத்தின வார்த்தை எனக்கு கவனிக்கணும். 90% வழக்குகள் பொய்யான வழக்குகள். அதை கூட அடிச்சுதான் சொல்லுவீங்க, அதை அடிக்காம சொல்ல மாட்டீங்க. சோ அப்படி சொல்லும் போது இந்த 90% வழக்குகள் பொய்யான வழக்குகள் சொல்லும் போது என்ன உத்தரவு? காவல்துறைக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாரும் வர்றவங்கள போறவங்கள பூரா பிடிச்சு எப்படி சாத்தியம்? அதாவது நீங்க அந்த 90% வழக்குகளையும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ரோட்ல போறவங்க மேல வழக்கு போடுறாங்கன்னு நான் சொல்லல, நீங்க அப்பதான் சொன்னீங்க. இல்ல அதாவது 90% அடிப்படை குற்றத்திற்காக அதான் சொல்றேன். அது நான் சொல்றேன். அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்காக ஒரு வழக்கு போடுறாங்க இல்லையா? குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதற்காக ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்கன்னா அவர் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறார். இவரை வெளியில விட்டா திரும்பவும் அதே செயலை செய்து சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து விடுவார் என்பதற்காகத்தான் குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. அதை போடுவதற்கு அடிப்படையான காரணமான ஒரு வழக்கு இது மாதிரி சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதாக இருக்கணும், குண்டர் இருக்கணும். அதற்காக ஒரு வழக்கு போடுவாங்க. அதாவது அவர் முன்பு ஏதாவது ஒரு வழக்குல சிறைக்கு சிறைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வழக்குல வந்திருப்பாரு, முறையாக நீதிமன்றம் சென்று கொண்டிருப்பார். அந்த நபரை பிடித்து இது போல அவர் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தார் என்று ஒரு வழக்கு போடுவாங்க. நீங்க அந்த வழக்கை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% வழக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் என்ன செய்வாரு, ஒரு ரோட்ல போனா ஒருத்தனை புடிச்சு 100 ரூபாய பறிச்சு கொடுக்க மாட்டான். அப்ப அவர் என்ன சொல்வாரு, கத்திய காட்டி, டே நான் யார் தெரியுமாடா? ராமசாமி, வியாசர்பாடியில நான் பெரிய ரவுடி, இதுக்கு முன்னால 4 சம்பவத்தை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவதா இருக்கும். இது டிட்டோ. அது மட்டும் இல்லாம அவர் கல்ல விட்டு ரோட்ல 4 பக்கம் சிதறி அடிப்பாரு. வந்த வழியே வாகனங்கள் திரும்பி ஓடும். கடையில உள்ள சட்டரையெல்லாம் மூடிட்டு அந்த கடைக்காரர்கள் ஓடுவாங்க. இது 90% குண்டர் தடுப்பு வழக்குகள்ல இருக்கும். அப்ப எந்த குற்றவாளியாவது சொல்லுவாரா? அவர் சொன்ன மாதிரி ஒரு கைதுக்கு முன்னாடி காவல்துறையினர் போகும்போது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும் போதே 10 விஷயங்களை சொல்லணும்.
நான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன், என் பேரு இன்ஸ்பெக்டர் முருகேசன், உங்களை இந்த வழக்கு அரெஸ்ட் பண்றேன், இந்த செக்ஷன்ல வச்சிருக்கேன், உங்களுடைய உறவினருக்கும் உங்களை வழக்கறிஞரும் தகவல் இருக்கலாம், ஒரு 10 கட்டையில ஒரு கைது பண்ற முன்னாடி பண்ணி சொல்ல டிடி பாசு கேஸ்ல சொன்னாங்க. அதை யாருமே கடைபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவே கடைபிடிக்கப்படாத போது ஒரு ரவுடி போய் நான் ராமசாமி, நான் இந்த மாதிரி ரவுடி இருக்கேன், நான் ரவுடியா இருக்கேன், எனக்கு 100 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கிற சாத்தியமான விஷயம். அவருடைய எழுப்பக்கூடிய கேள்வி வழக்குகள் பத்தி இல்ல, இந்த தடுப்பு காவலுக்கு போடுறதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னு சொல்லப்படுற ஒரு வழக்கு, அது புனையப்பட்ட வழக்குன்னு சொல்றாரு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? சினிமாலேயே இது காமெடி ரோல் ஆயிருச்சு, நிஜத்துல அப்படி நடக்குமா அப்படிங்கிற அவருடைய கேள்வி. ஏன் நடந்துட்டு தானே இருக்கு. ப்ரொபோஷனல் ரவுடிஸ் தான் அந்த குண்டாஸ் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. தொழில்முறை ரவுடிகளுக்காகத்தான் இந்த வழக்கு பயன்படுத்தப்படுகிறது. தொழில்முறை ரவுடிகள் வந்து மாமூல் கேட்கறாங்க, கடையில போய் மிரட்டுறாங்க, பஜார்ல போய் மிரட்டுறாங்க. அவங்க தான் பெரும்பாலும் இந்த குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேற நல்ல மனிதர்கள் யாரும் இதுல கைது செய்யப்படல. குண்டாஸ் போடப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. இந்த மாதிரி தொழில்முறை ரவுடிகளுக்காகவும் விபச்சாரம், கடத்தல், இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த வழக்கு போடப்பட்டது. ஆகவே இது வந்து சினிமா பாணி இல்ல, உண்மையிலே மிரட்டுறாங்க. இன்னைக்கு நடந்துட்டான இருக்கு. எத்தனையோ ரவுடிகள் வந்து ரோட்ல வந்து கடையில பஜார்ல மிரட்டுறாங்க, கடைக்காரங்களை வழிபோக்கர்ல மிரட்டுறாங்க. அவங்க மீது போடப்பட்ட வழக்கு தான் குண்டாஸ் வழக்கு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் பாருங்க, இது வந்து புனையப்படுற வழக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருந்துட்டு போட்டோம். அது அப்புறம் உள்ள போயிருக்கிற சிறையில் அடைக்கப்பட்ட யாராவது உத்தமர் காந்தியா? எல்லாருமே தொழில்முறை ரவுடிகளா இருக்கிறாங்க. அவங்க மேல ஏற்கனவே நீங்களே ஒற்றுக்கொண்டது போல பல வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. முறையா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க நல்லவரா கோர்ட்டு போயிட்டாங்க, சுதந்திரம் வாங்கி இல்ல. அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கான காரணம் ஏற்கனவே பல வழக்குகள்ல வந்து விசாரணைக்கு இருக்கிறதுனால. சரி, வந்து ஒரு நபர் ஒரு முறை தவறு செய்திருக்கார் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நீங்க அவர் மேல அவர் செய்யாத ஒரு முறை இல்ல இல்ல நான் சொல்றேன், சில முறை கூட தவறு. நான் சொல்றேன்னா 99 முறை அவன் குற்றவாளியாக தவறு செய்திருந்தால் கூட 100வது முறை நீங்கள் பொய் வழக்கு போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டத்துல பொய் வழக்கு போடுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். 99 முறை குற்றம் செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்ல. அதை 100வது முறை வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் இல்லை. 99 முறை குற்றம் செய்ய அனுமதி இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா? 99 முறை அவன் செய்த குற்றத்தை நீங்கள் நீதிமன்றத்திலே நிரூபிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. நீங்கள் சாட்சிகளை, உரிய சாட்சிகளை நீதிமன்றத்திலே நிறுத்தி அவனை குற்றவாளி குண்டிலே நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். சட்டத்தின்படி இல்லாமல் ஒரு நபரை ஒரு குற்றச்சாட்டின் பொய்யான சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வர உங்களை போன்ற திறமையான வாதாடக்கூடிய வழக்குகள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படி போக தேவையில்லை. சட்டத்துல ஓட்டை இருக்குன்னா ஓட்டையை அடைங்க. அதுதான் இது. இல்ல எது அப்போ ரவுடிகளை உள்ள நடமாட சட்டம் ஒழுங்கே சரியா போயிருமே. சட்டத்துல ஓட்ட என்ன, சட்டம் ஒழுங்கே ஓட்ட இருக்காது. நீங்க வந்து தவறா இது பண்றீங்க. அதாவது வந்து ஒரு நபர் வந்து சட்டத்திலிருந்து தப்பிச்சு போயிருவான்றதற்காக ஒரு குடிமகன் மீது பொய்யான வழக்க போட்டு அவனை சிறையில் தள்ளுவதுதான் சரி என்று நீங்கள் சொன்னால் இந்த நாட்டில் வந்து ஜனநாயக நாடே இல்ல. சட்டத்தின் ஆட்சி நடக்கல. அரசியல் அமைப்பு சட்டம் ஒவ்வொரு நபருக்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமையை கொடுத்திருக்கு. அவன் தவறு செய்தானா என்பதை தீர்மானிக்க வேண்டியது காவல்துறை அல்ல. காவல்துறை செய்ய முடியாது. அதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. காவல்துறை உரிய சாட்சிகளை நீதிமன்றத்திலே நிறுத்தி அவன் குற்றவாளியா என்பதை நிரூபிப்பதற்கு நீங்க அங்கே பண்ணணும். அதை விட்டுட்டு காவல்துறையே பல இடங்கள்ல குற்றவாளிகள்கிட்ட காசை வாங்கிட்டு உரிய சாட்சிகளை ஒழுங்கா ஏத்துறதில்ல. பல குறைபாடுகள் ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டை அடைப்பதற்கான வேலை செய்யணுமே ஒழிய ஒரு காவல்துறை மீது சொல்லும் போது வழக்கறிஞர்கள் மீது அவங்க காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. நீங்க வந்து இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வரும்போது என்ன செய்றீங்க உலகம் அறிஞ்ச விஷயமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறோம், ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறோம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்றம் சொல்கிறது பல வழக்குகளை காவல்துறையினர் மனதை செலுத்தவில்லை என்று உயர்நீதிமன்றம் பதிவு செய்திருக்கு. இது போன்ற குற்ற வழக்குகளை பதிவு செய்யும் போது. ஆனால் விடுவிக்கப்படக்கூடிய வழக்குகள் எதுவுமே மெரிட்டில் விடுவிக்கப்படக்கூடியதல்ல, டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தல, இந்த விஷயங்கள் செய்யல அப்படின்னு ஒரு எழுத்து பிழை, கருத்து பிழை, ஒரு சம்பவத்தை இடத்தை மாற்றி சொல்வது. அவர்கள் யாரும் உத்தமர்கள் அல்ல. ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல விடப்படக்கூடிய விஷயங்களை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்க கூடாதா? வெடித்து கிளம்பும் குண்டர் சட்டம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு பசுமன் பாண்டியன் கேட்க விரும்புகிறேன். உயர்நீதிமன்றம் ஒரு அக்கறையோடு சொல்கிறது, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில போலீஸ் அதிகாரிகள் செயல்பட வேண்டாம். பல முறை சொல்லியாச்சு. இந்த வழக்குகள் வந்து தடுப்பு காவல போடக்கூடிய வழக்குகளை எப்படி போடணும்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்தே உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சுற்றறிக்கை வேற கொடுத்துச்சு. எல்லா கமிஷனருக்கும், எல்லா கலெக்டருக்கும், எல்லா டிஜிபி சொன்னாங்க. அப்போ கூட ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டமோ குண்டர் தடுப்பு சட்டமோ ஒரு மனதை செலுத்தாம, ஒரு அக்கறை செலுத்தாம சொன்னீங்க. இந்த அவப்பெயர் யாருக்கு?
அரசாங்கத்தான ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மனசு செலுத்தாம இது மாதிரி ஒரு 4 பேரை போட்டு உள்ளதும் போது அது கெட்ட பேர் அரசாங்கம் இப்படி சர்வாதிகாரமா செயல்படுது. திரு போலன் 90% வழக்குகள் தவறாக பண்ண இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் இந்த காவல்துறை அதிகாரிகள் தானே. இதை கவனமா இருக்கிறதுல என்ன குறை? கவனமா இருக்கிற குறை இல்ல. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காவல் நிலையத்திலையும் ஒரு சட்டம் படிச்ச வழக்கறிஞர் தான் இந்த புகாரெல்லாம் எழுதி டிராஃப்ட் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை, முதல் தகவல் அறிக்கை உட்பட அனைவரும் எழுதினாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி வழக்கறிஞர்கள் இல்ல. இவங்களுக்கு முறையான அந்த பயிற்சி இல்ல. அதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது போன்று முறையான பயிற்சி இல்லாத காரணத்தினால் சில தவறுகள் நடக்கிறது. ஒவ்வொரு காவல்துறை காவலர்ல இருந்து ஐபிஎஸ் அதிகாரி வரைக்கும் அவங்க சட்டத்தையும் படிச்சுட்டு தான் வர்றாங்க. எந்தெந்த செக்ஷன் எந்தெந்த பிரிவு வந்து எந்தெந்த குற்றத்துக்கு போடணுங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. தெரியும் அவங்களுடைய காவல்துறை பயிற்சியிலேயே அவங்களுக்கு சொல்லப்படும் சட்டம் ஒரு பாடம். குதிரையேற்றம் படிக்கிறாங்க, நீச்சல் படிக்கிறாங்க, வண்டி ஓட்ட கத்துக்கிறாங்க, நீளம் தாண்டல் கத்துக்கிறாங்க, சட்டமும் படிக்கிறாங்க. சட்டம் படிக்காம ஒரு காவலர் கூட வெளியே வரதில்லை. எந்த செக்ஷன் போடணும் ஒரு ஏட்டையா வந்து வக்கீல் சட்டம் படி தனியா வரதில்லை. அவர் வந்து அவருடைய பயிற்சியில ட்ரைனிங்கே எடுத்துட்டு வர்றாரு. அவங்களுக்கு தெரியாதா? அதுபோக குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஏட்டையா போடுறது இல்ல. நீங்க நல்லா மறந்த கூடாது. நீங்க வந்து அதை மாத்தி சொல்லிடக்கூடாது. 304 304 வந்து ஏட்டையா போடுவாரு, அங்குள்ள ரைட்டர் போடுவாரு. இந்த தடுப்பு காவல் சட்டம் கலெக்டரும் எஸ்பியும் கமிஷனரும் போடக்கூடிய விஷயம். அவருடைய பரிந்துரையின் பேர்ல அவங்களுக்கு வந்து சட்டம் தெரியாதா? வழக்கறிஞர்கள் இல்லாதான் குறையா? இல்ல சட்டம் தெரியும். சட்டம் படித்தால் மட்டும் சட்டம் தெரிஞ்ச அர்த்தம் இல்ல. முழுமையாக சட்டத்தில் பயிற்சி பெற்றால்தான் சட்டம் தெரியும். சட்ட புத்தகத்தை படித்தால் மட்டும் ஒரு வழக்கறிஞர் முழுமையாக சட்டம் தெரிந்தவர் ஆக முடியாது. ஆகவே வந்து சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. இது வந்து திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இந்த குறைகள் அல்ல, பழிவாங்கும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த குறைகள் அல்ல. இயற்கையாக சில குறைகள் இருக்கிறது. அதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது. காலப்போக்கில் திருத்தப்படும். குறைகள் வந்து மனித வாழ்க்கையில விளையாடுறதா? நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஏதோ தவறா போட்டாங்க அப்படின்னு சொல்றது மூலமா ஒரு மனிதன் ஓராண்டு வரை பெயில் கூட பெற முடியாம சிறையில் இருக்க போறான். இது சார் சாதாரண மிஸ்டேக் சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லல. கடந்த ஆண்டு மட்டும் சென்னையில 2000க்கு மேற்பட்ட 2013ல 2000க்கு மேற்பட்டோர் சென்னையில மட்டுமே குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போயிருக்காங்க. 2000 பேர் சிறையில் இருக்காங்க. சிறை முதல்ல தாங்காது. நீங்க சொல்றீங்க 2000 பேர் 1500 வெளியே வந்துட்டா யாருடைய குற்றம்? 1500 பேர் வந்து தடுப்பு காவல் சட்டத்துல சிறையில் அடைக்க தகுதி இல்லாதவர்கள் நீதிமன்றம் சொல்லுது. நீங்க சாதாரணமான தவறுங்க, ஒரு கிளரிக்கல் எரருங்க. கிளரிக்கல் தவறுன்னு நான் சொல்லல. சில முறையான பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படாதான் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது போன்று முறையான பயிற்சி இந்த அலுவலர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு அளிக்கப்படாத குறையை தவிர குண்டர் தடுப்பு சட்டத்தில் இருப்பவர்கள் அனைவரும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே இருக்கப்பட வேண்டியவர்கள் தான். ப்ரொஃபஷனல் ரவுடிஸ் தான். யாரும் சாதாரண ஆள்ல பழிவாங்க நோக்கத்தோட போடல. அவங்க வந்து அந்த குற்ற தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான். குற்ற தண்டனை 3 வழக்கு 4 வழக்கு திருநாட்டு உட்பட இருக்கிறவங்க தான் குண்ட சட்டத்தில் போயிருக்காங்க. சாதாரண 75 கட்டினா உள்ள போல. அவர் சொன்னது போல யார் உள்ள போறாங்க அப்படிங்கறது நம்ம முக்கியமா பார்க்கணும். முன்னாடி வந்து கொலை பண்ணவங்க, கொள்ளையடிச்சவங்க, ஒரு பொது அமைதிக்கு உண்மையிலேயே ரவுடித்தனம் பண்ணிட்டு ரொம்ப நாளா நம்ம பார்த்திருப்போம். நம்ம வந்து ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்க நம்ம தொடர்ந்து போட்டிருக்கிறோம். இப்ப சட்டம் கடுமையாக்கப்பட்ட பிறகு மணல் கடத்தலுக்கு குண்டர் சட்டம் போடப்படுகிறது, விபச்சாரத்துக்கு போடப்படுது, அரிசி கடத்தலுக்கு போடப்படுது. இப்ப அந்த சட்டம் விரிவாக்கப்பட்டிருக்கு. முன்னாடி அரிசி கடத்தலுக்கோ மணல் கடத்தலுக்கோ கிடையாது. அப்ப இந்த எண்ணிக்கை பூதகாரமா தெரியத்தான் செய்யும். மணல் கடத்தல் போடும்போது 4 பாயிண்ட்ஸ் லீகல் பாயிண்ட்ஸ் விட்டுருப்பாங்க. மணலையும் அரிசியும் மக்களுடைய சொத்தை மக்கள் சேர வேண்டிய கடத்துறவன வேற என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல, நான் வந்து இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை போடுறது தப்புன்னு நான் சொல்லல. நீ அதை புரிஞ்சுக்கணும். குண்டர் தடுப்பு சட்டத்தையோ இல்ல காபி போசாவையோ இல்ல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டையோ இங்க வந்து தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான். குறிப்பா குண்டர் தடுப்பு சட்டத்தை ஒரு பொய்யான, அதான் நான் சொல்றேன், நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக சொல்லி அதன் மூலமாக ஒரு பொய்யான வழக்கை போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில நீ வந்து இதுல வந்து கலெக்டர் போடுற தவறாக பயன்படுத்தப்படாத சட்டம் இந்தியாவில் ஒரு சட்டம் சொல்லுங்க. எது தவறாக பயன்படுத்தப்படாத சட்டம்? இந்த ஒரு சட்டம் தவறாக பயன்படுத்த கிடையாது சொல்லுங்க. இல்ல, இங்க வந்து குண்டர் தடுப்பு சட்டம் மற்ற சட்டத்தை தவறா பயன்படுத்துறான்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இங்க அதான் நான் சொல்றேன், 90% என்னால நிரூபிக்க முடியும். 90% வழக்குகள் குண்டர் தடுப்பு சட்ட வழக்குகள் நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இல்லாட்ட வழக்கறிஞர் தொழிலை விட்டு போயிறேன். 90% வழக்குகள் இங்கு போடப்படக்கூடிய வழக்குகள் அனைத்துமே பொய்யான வழக்கின் அடிப்படையிலே போடப்பட்ட
வழக்கு நான் சொல்றேன். அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. திரு பசும்பொன் பாண்டியன் சொன்னது போல அவர்கள் எல்லாம் வந்து ஒழுக்கமானவர்கள், சாலையில போயிட்டு இருந்தவங்க, சாமானிய குடும்பத்தினர்கள், அவங்க மேல வழக்கு போட்டிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் ஹேபிச்சுவல் பண்றது ப்ரொஃபஷனல் ரவுடிஸ். அவங்க மேல போடும்போது ஒரு பிரிவு மாறப்பட்டிருக்கு, ஒரு சம்பவ இடம் தவறா குறிப்பிடப்பட்டிருக்கு, ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல விடுதலை பண்ணிட்டு நீங்க போராடுறது மூலம் அவங்க நிரபராதின்னு சொல்ல போறீங்களா, அப்பாவின்னு சொல்ல போறீங்களா? இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாருமே ஹேபிச்சுவல் பண்றதுலாம் கிடையாதுங்க. ஏதோ சில நபர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில சில குற்றங்கள் செய்தவர்கள் பலது. ரெண்டாவது வந்து அவன் திருந்தி வாழணும்னு நினைக்கிற எத்தனை பேரு அப்ப அழுகுறாங்க, தான் குடும்பத்தை விட்டு எப்படியாவது திருந்தி வாழணும்னு நினைக்கிறவனை புடிச்சு கொண்டு போய் இது மாதிரி கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் சட்டவிரோதமா வச்சிருந்து அடிச்சு அவன் மேல குண்டர் தடுப்பு வழக்கு போட்டதை நான் பார்த்திருக்கேன். தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல வந்துகிட்டு வந்தவன நீதிமன்றத்துல இருந்து புடிச்சிட்டு போய் எத்தனை பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? நீதிமன்றத்துல அதாவது ஒரு வழக்கு தான் பண்ணிருப்பான், அதுவும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்திருக்கும். அதுல அவனுக்கு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை நீதிமன்றத்துல புடிச்சு கொண்டு போய் ஒரு பொய் வழக்கு போட்டு அந்த பொய் வழக்கின் அடிப்படையில குண்டர் தடுப்பு சட்டத்துல வச்சு இன்னைக்கு 9 மாசம் 8 மாசத்துல ரொம்ப பேர் உள்ள இருக்காங்க. நீங்க உள்ள வந்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் அவங்க வாழணும், தான் குடும்பத்தோட வாழணும், தான் குழந்தைய விட்டுட்டு தனியா இருக்கணும்னு அவங்களுக்கு சந்தோஷமா? அதுல இவங்களால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து வாழணும்னு நினைக்கல. இவங்க கொலை செய்யப்பட்டவங்க குடும்பம் வந்து வாழணும்னு நினைக்கல. இவங்க தான் வாழணும், குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே கொலை செய்யலங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதற்காக நான் வந்து அவனை வந்து நம்ம வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில 2 வார்த்தை தவறா எழுதிட்டனால மெரிட்ல வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல விடுவிக்கப்படுறவங்களுக்காக நீங்க வழக்குல வாதாடுறீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, சாதாரண சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டாரு, சார் ஒரு கொலை பண்ணிட்டாரு, அது ஒரு சந்தர்ப்பம். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு உரிய தண்டனையை கொடுங்கன்னு நான் சொல்ல, அது நான் மாற்று கருத்து சொல்ல. அதற்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த தண்டனை கொடுங்க. ஆனா அதை விட்டு அவனை வேறு திரும்ப 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 அவனை குற்றவாளியா ஆக்கி கொண்டிருப்பது தவறுன்னு நான் சொல்றேன். அதாவது கேக்குறேன், இது பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து இது மாதிரி கேஸ் நிக்கிறது இல்ல. இது வந்து காவல்துறையோட சதியோ வழக்கறிஞர்களோட சதியோ கிடையாது. நீதிமன்றம் 2 தரப்பையும் பாக்குது. எல்லா வழக்கிலையும் குண்டர் சட்டத்தை நிராகரிக்கிறது இல்ல. குறிப்பிட்ட வழக்குகள்ல இன்னும் சொல்ல போனா அதிகமான எண்ணிக்கையில குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து பண்ணுது. நீதிமன்றத்துக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ணுங்கிற நோக்கம் இல்ல. சட்டம் அதை அமல்படுத்த நீதிமன்றத்துக்கு தெரியும். அப்ப தெரிந்தே இப்படி தவறு செய்யும் போது நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு முறையும் தவறு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீதிமன்றம் எப்படி இதை ஏற்றுக்கும்? இதுதான் நீதிமன்றம் சில வழிகாட்டுகளை சொல்லியிருக்கு. தலைமைச் செயலர் பல முறை சொல்லியிருக்கு. இன்னும் பல முறை சொல்லட்டும். இல்ல இந்த முறை சொல்லப்பட்டிருக்கு, நிச்சயமாக மாற்றப்படும். நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு செல்லப்பட்டால் நிச்சயமாக தீவிர கவனம் செலுத்துவார்கள். முன்னாடி டிஜிபிக்கே வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து சுற்றறிக்கை இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களே வழிகாட்டுதல் பண்ணாங்க. நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் பாருங்க சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இன்னமும் பார்க்காம இருக்கிறாங்கிறதா பிரச்சனை. இல்ல, தொடர்ந்து அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதிகாரிகளுக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாற்றப்படும். இனிமே மாற்றப்படும் சொல்றீங்க. நிச்சயம் மாற்றப்படும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் குண்டர் தடுப்பு சட்டம் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இவங்க அதிமுக நாங்க வந்து சரியா செயல்படுத்துறோம், நாங்க சரியா செயல்படுத்துறோம் அப்படின்றது மாதிரி இல்ல. எல்லா ஆட்சியிலுமே காவல்துறை இந்த சட்டத்தை அதிகமாக தவறா பயன்படுத்தி தனி மனித சுதந்திரம் பற்றி கவலைப்படுறவங்க குற்றம் சாட்டப்படுறவங்களுடைய உரிமை பற்றி கவலைப்படும் போது பொதுமக்களுடைய உரிமை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டீங்க? ஒரு கேள்வி எழுது. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். நாங்க பொதுமக்கள் உரிமைக்காக கவலைப்பட வேண்டியவர்கள் தான், நாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா வெளிப்படையாக தெரிகிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தன் சம்பவம் செஞ்சாலும் ஒரு குற்றம் செயலில் ஈடுபட்டாலும் அதற்குரிய விசாரணை நடத்துங்கள், தண்டனை கொடுங்கள். ஆனால் பொய்யாக ஒரு வழக்கை புனைந்து அவனை இந்த சட்டத்தை பயன்படுத்தி உள்ளே தள்ளாதீங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன ஏற்கனவே. அவற்றை முறையாக அமல்படுத்துவது மூலமாக நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியும். முறையாக அமல்படுத்த முடியாத போது ஒரு ஹேபிச்சுவல் பண்றாங்க, தொடர் குற்றவாளி, தொழில் ரீதியான குற்றவாளி இருக்குபவர்களை இவர்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் என்ற காரணத்திற்காக வேறு வழக்குகள் புனையும் போது நீதிமன்றத்தின் முன்னால் நிற்கிறது, நீதிமன்றம் நிற்காமல் சென்று விடுகிறது. காவல்துறையில் சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக அரசுக்கு ஒரு மாற்று பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அரசு நிச்சயமாக கவனம் செலுத்தும். காவல்துறையினர் இந்த போன்ற சம்பவங்களை செய்யும் போது, இது போன்ற குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யும் போது, இது போன்ற வழக்குகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதும் போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நேற்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டிருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.